மனுஷங்க வந்து வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. அதாவது வெவ்வேறு மனுஷங்க வந்து குரங்குலேருந்து வந்தவங்க அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது மனுஷங்க எல்லாருமே வந்து ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்கள். இப்போ வந்து இப்போ ஆப்பிரிக்க கருப்பு நிறத்தவர்கள் வந்து அவங்க ஒரு இனத்தை சார்ந்தவங்க. ஐரோப்பியர்கள் வந்து வேறொரு இனத்தை சார்ந்தவங்க, வேறொரு இனக்குரங்கிலிருந்து வந்தவங்க. ஆப்பிரிக்க கருப்பர்கள் வந்து வேறொரு இனக்குரங்கிலிருந்து வந்தவங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரே இனம் கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. இப்போவும் அப்படி நம்பிகிட்டு இருக்காங்க. அப்போது இது எந்த அளவுக்கு உண்மைன்னா, கண்டிப்பாக இது உண்மையே கிடையாது. மனுஷங்க எல்லாம் ஒரே இனத்திலிருந்து வந்தவங்க தான். எதை வச்சு அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரே இனத்தை சார்ந்தவங்க தான். வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னா நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியாது. இப்போ வந்து ஒரு இனம்னா என்னது? குரங்குலேருந்து நம்ம வந்தோம், இது ஒரு இனம். இப்போ வந்து ஒரு ஆடுங்கிறது இன்னொரு இனம், மாடுங்கிறது இன்னொரு இனம். அது மாதிரி குரங்குலே நிறைய இனம் இருக்குது. அப்போ அதெல்லாம் வெவ்வேறு இனம். குரங்கு தான், ஆனால் அதுவும் குரங்கு தான். நாம் சொல்கிறது அதுக்கு புரியாது. அது என்ன சொல்லுதோ அது நமக்கு புரியாது. ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் தான் ஒன்றை ஒன்று புரிந்து கொள்வார்கள். ஒரே இனத்தை சார்ந்த உயிரினங்கள் தான் அவர்கள் ஒரு உணர்ச்சிகளை புரிஞ்சு கொள்ள முடியும். மற்ற இனத்தை சார்ந்தவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முடியாது. ஒரு புலியோட உணர்ச்சிகளை பூனை புரிஞ்சிக்க முடியாது. பூனையின் உணர்ச்சிகளை வந்து புலி புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் எல்லாம் இந்த பூனை குடும்பம்தான். புலி என்பது அந்த பூனை புலியோட குடும்பம் எல்லாமே ஒன்று தான். ஒன்று தொடர்பு இருக்குது. ஆனாலும் புரிஞ்சிக்க முடியாது. குரங்குலே ஏகப்பட்ட இனம் இருக்குது, ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. அப்படின்னா அதுக்காக வந்து எல்லாரும் புரிஞ்சிக்க முடியுமா? குரங்குன்றதுக்காக எல்லாரையும் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த இனத்தை சார்ந்த உயிரினங்களை புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி நம்ம வந்து இப்போ ஆப்பிரிக்காரங்கிட்ட நம்ம பேசுகிறோம், சகஜமாக பேச முடியும். அதாவது அவங்க மொழி தெரிஞ்சதுன்னா நம்ம சகஜமாக பேச முடியும். அவங்க நம்மளுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுப்பாங்க. அவங்களுடைய துன்பங்களை தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு அழுகை வரலாம். நம்முடைய துன்பங்களை தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க அழுக வரலாம். அவங்கள நம்ம சகஜமாக பேசி சிரிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அப்படி இருக்கும்போது எப்படி அவங்கெல்லாம் வேறு இனத்தை சார்ந்தவர்களாக இருக்க முடியும்? ஒரே இனத்தை சார்ந்தவங்க தான் உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முடியும். நம்மளாம் இன்றைக்கி பேசுகிறோம், பழகுறோம், எல்லாமே எதனால்? ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் தான். நீ வேறு இனத்தை சார்ந்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பழகவே முடியாது, பேசவும் முடியாது. இப்போ ஒரு இனம்னா என்ன? இப்போ ஒரு நாய்ங்கிறது இன்னொரு இனம். நாய் கூட தான் மனுஷங்க கூட தான் பக்கத்துலேயே தான் இருக்குது. என்றைக்காவது நம்ம அதோட உணர்ச்சிகளை நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுமா? நம்முடைய உணர்ச்சிகளை தான் அது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்குமா? சகஜமாக அந்த நாய்கிட்ட பேச முடியுமா? முடியாது. அது நம்மளுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுது. அது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்மக்கிட்ட அது கொஞ்சம் விசுவாசமாக இருக்கிற மாதிரி காட்டிக்குது. அது ஆச்சரியமாக இருக்குது. மற்றபடி நாய்க்கும் நமக்கும் என்ன சகஜமான உரையாடலாக இருக்குது. என்ன, எங்கே போனேன், இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், அது அப்படின்னு ஏதாவது பேசிகிட்டு இருக்கோமா? அப்படியே பேசிகிட்டு இருக்கு. ஆனால் மனுஷங்கிட்ட நம்ம பேசுவோம். ஒரே இனத்தை சார்ந்தவங்க தான் உரையாடலுங்கிறது ஒரே இனத்தை சார்ந்தவங்களுக்குள்ளே தான் சகஜமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆட்டை வந்து நீங்கள் கொன்றுடலாம், மாட்டை கொன்று நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா அது வேறு இனத்தை சார்ந்தவங்க. உங்களுக்கு அந்த பரிதாப உணர்ச்சியே வராது. பெரும்பாலும் பரிதாப உணர்ச்சி வராதுன்ட்டு இல்லை, இதில் வேறு இனத்தை சேர்ந்தவங்கள நம்ம அதனால தான் அந்த அளவுக்கு தான் நம்ம அதை பார்க்குறோம். கொல்றது, ஒரு ஆட்டை கொல்றதோ ஒரு மாட்டை கொல்றதோ நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம கொண்டுட்டு போயிடலாம். ஒரு எறும்பை கொல்றது, ஒரு பாம்பை கொல்றது எல்லாம் வேறு இனத்தை ஆனால் ஒரு மனுஷங்களை கொல்ல முடியுமா? அப்படி மனுஷங்களை வந்து ஒரே இனத்தை சேர்ந்த மனுஷங்களை அப்படி கொல்ல முடியுமா? இப்போ ஆப்பிரிக்க கருப்பர்கள்லாம் வேறு இனத்தை சார்ந்தவங்க, ஐரோப்பிய வேறு இனத்தை சார்ந்த குரங்கிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னா அவங்களெல்லாம் நீங்கள் வந்து கொல்ல முடியுமா? அவங்க தற்காத்துக்குப்பாங்க. அப்படி இல்லை அவங்க நம்மளை கொல்ல முடியுமா? அவங்க பார்வையில் நாம் வேறு இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னா ஒரு மாட்டையோ ஆட்டையோ கொல்கிற மாதிரி கொல்ல முடியுமா? ஏன்னா ஆடும் வேறு இனத்தை சார்ந்தவங்க தான். மனித இனம் கிடையாது. மனித இனம் எந்த இனத்தை அது கிடையாது. அதனால் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் தான் நாம் எல்லாம். இவங்கெல்லாம் அவங்க வேறு இனத்தை சார்ந்தவங்க, இவங்க வேறு இனத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற அந்த நிறத்தையும் வடிவத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க தலைமுடி சுருட்டையாக இருக்குது,
ஆப்பிரிக்க தலைமுடி சுருட்டையாக இருக்குது. சீனர்களுக்கு புருவ முடியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்னா உடனே அவங்க வேறு இனத்தை சார்ந்தவங்க, அவங்க அது அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவங்களுடைய வாழ்விடம் தீர்மானிக்குது. அவங்க என்ன நிறம், என்ன வடிவம், அவங்க முடியோட அமைப்பு, இதெல்லாம் அவங்க எந்த இடத்துல வாழ்கிறாங்களோ அது தீர்மானிக்குது. ஒருவருடைய நிறத்தையும் ஒருவருடைய வடிவத்தையும் தோற்றத்தையும் உயரத்தையும் அவர்களுடைய வாழ்விடம் தீர்மானிக்குது. ஜப்பானியர்கள் ஏன் இப்படி குள்ளமாக இருக்காங்க, அதெல்லாம் அவங்க வாழ்விடம் தீர்மானிக்குது. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தீர்மானிக்குது. அந்த தட்பவெப்பநிலை தீர்மானிக்குது அந்த வடிவத்தெல்லாம். அதுன்னு தவிர அவங்க உருவத்தில் வேறாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க உடனே வேறு வேறு இனத்தை சார்ந்தவங்க அப்படின்னு கதை விடுறது இருக்குல்ல, சுத்த பைத்தியகாரத்தனம். அதில் எப்படின்னா ஒரே இனத்தை சார்ந்தவங்க தான் நாம், அதனால தான் நம்ம பேச முடியுது சகஜமாக. நீங்கள் நாய்கிட்ட போய் சகஜமாக பேசுவீங்களா? ஒரு நாய்கிட்டேயோ பூனைகிட்டேயோ போய் சகஜமாக பேசுவீங்க, ஆனால் அதுக்கு புரியுமா? இல்லை அதுதான் கத்துறது, நம்மளால் அது எதுக்கு அது கத்துது, என்ன சொல்ல வருதுன்னு நமக்கு தெரியுமா? சும்மா ஒரு குத்து மதிப்பாக அது நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. சும்மா ஓரளவுக்கு நம்ம சும்மா லைட்டாக புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி ஒரு பூனையும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பூனையும் மனுஷங்களும் புரிஞ்சிக்க முடியுமா? ஒரு நாயும் எந்த அளவுக்கு புரிஞ்சிக்குது, அது மாதிரி ஒரு நாயும் மனுஷங்க புரிஞ்சிக்க முடியுமா? நாயும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நாயும் மனுஷங்களும் பரஸ்பரம் சகஜமாக புரிஞ்சிக்க முடியுமா? புரிஞ்சிக்க முடியாது. ஒரே இனத்தை சார்ந்தவங்கள மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். நம்ம குரங்குலேருந்து தான் வந்தோம். குரங்குலே ஏகப்பட்ட இனம் இருக்குது, ஏகப்பட்ட இனம் பிரிவுகள்லாம் இருக்குது. உராங்குட்டான் இருக்குது, நாட்டு வகை குரங்கு இருக்குது, சிம்பன்சி இருக்குது, அதுவும் குரங்கு தான். ஆனால் போயிட்டு நீங்கள் சகஜமாக பேச முடியுமா? சிம்பன்சிக்குள்ளே தான் அது சகஜமாக பேசிக்கும். நாட்டு வகை குரங்கு இருக்குது அப்படின்னா நம்ம ஊர்காட்டில் சுற்றுமே, அது அவங்களுக்குள்ளே தான் சகஜமாக உணர்ச்சிகளை பரிமாறிக்கொள்ளும், உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும். சிம்பன்சி உராங்குட்டான் அவங்களுக்குள்ளே தான் அது உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும். அது மாதிரி நம்ம மனுஷங்களுக்குள்ளே தான் நாம் அனைவரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள், ஒரே இன குரங்கிலிருந்து வந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் வேறு எதுவுமே கிடையாது. சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் நாம் அனைவரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள். அதனால தான் நம்மளால் சகஜமாக பேசிக்க முடியாது. அவங்க ஒரு ஐரோப்பியர்களுடைய உணர்ச்சிகளை நாம் புரிஞ்சிக்க முடியுது, நம்முடைய உணர்ச்சிகள் அவர்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆப்பிரிக்கர்களின் உணர்ச்சிகளை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். அதனால் இதுலேருந்தே இப்போ இது இவ்வளோ அவங்கெல்லாம் எதையோ மண்டை ஓட்ட ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அது வேறு, அவருடைய முக அமைப்பு, கண் அமைப்பு, ஒரு சைனாக்காரங்களோட கண் அமைப்பு வேறு மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவங்க மனுஷங்க இந்த மாதிரி வெவ்வேறு இன குரங்குலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு சும்மா ஏதாவது புதுசாக சொல்லுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதம். இதுக்கெல்லாம் பெரிய புத்தகங்களெல்லாம் பிடிச்சி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு மண்டை ஓட்டையும் எடுத்துகிட்டு போய் லேபில் போய் அந்த மண்டை ஓடு இப்படி இருக்குது, இந்த மண்டை ஓடு இப்படி இருக்குது, இப்படி ஆராய்ச்சி பண்ணி ஒரு தீர்வை நீங்கள் தெரிஞ்சு. அதனால் அறிவியல் சொல்கிற அத்தனையும் உண்மைன்னு நம்ம நம்பிடக்கூடாது. அறிவியல் இப்படி அறிவியல்லையும் நிறைய இன்னும் தப்பு இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ நான் சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. அவ்வளோ ஈஸி. நான் போய் லேபில் போய் ஆராய்ச்சி பண்ணணும், ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தப்போ இப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரியும் போது எனக்கே கூட ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு புத்தகத்தை படித்தேன் நேற்று, ஒரு லைப்ரரியில் போய் ஒரு புத்தகத்தை படித்தேன். புத்தகத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆப்பிரிக்க கருப்பு நிறத்தவர்கள் வேறு ஒரு இனக்குரங்கிலிருந்து வந்தவர்கள், ஐரோப்பியர்கள் வேறு இனக்குரங்கிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கே கூட அப்படி இருக்குமோ, இது என்னடா புது பஞ்சாயத்தாக இருக்குது, இது ஆரம்பத்திலே நான் தெரிஞ்சிருக்கணும், இது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு புத்தகம் அதிகமாக படிக்காதனால கூட இருந்துருக்கலாம். நான் புத்தகம் படிச்சிருந்ததுனால இந்த மாதிரி புத்தகத்திலே உலகத்தில் உள்ள பிரச்சனை. அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு அப்புறம் யோசித்து பார்த்தேன். ஒரே இனத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் ஒரு சகஜமாக புரிஞ்சிக்க முடியும், ரொம்ப எளிதாக புரிஞ்சிக்க முடியும். ஒரே இனத்தை சார்ந்தவங்களுக்குள்ளே தான் அந்த வலியெல்லாம் புரிஞ்சிக்க முடியும், ஒரு உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியும். வெவ்வேறு இனத்தை சார்ந்த உயிரினங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள முயற்சி பண்ணலாம். சும்மா இப்போ கோழியெல்லாம் நீங்கள் கோழிக்கறி சாப்பிட்றீங்க, ஆட்டுக்கறி சாப்பிட்றீங்க, அதெல்லாம் சகஜமாக சாப்பிட்றீங்க.
அது முயற்சி பண்ணால் சாப்பிட முடியும் அப்படி. அதுவும் பாவம்தான். ஆனால் இப்போ சாப்பிட்றாங்க. மனுஷக்கறி சாப்பிட முடியுமா? மனுஷங்கள கொன்று சாப்பிட முடியுமா? அதுக்கு அனுமதிப்பாங்களா? அனுமதிக்க மாட்டாங்க. அனுமதிக்கவும் மாட்டாங்க. அதை முடியவும் முடியாது. முடியவும் முடியாதுன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய அது பெரிய பிரச்சனை. அது ஒரு இது. அப்போ அது ஏன்னா ஒரே இனத்தை சார்ந்தவங்க. ஒரே இனத்தை சார்ந்தவர்களின் வலிகளை அவ்வளோ உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் அது பெரிய பாதுகாப்பாக இருந்து நம்ம அந்த மாதிரி முயற்சிகளெல்லாம் மனுஷங்க செய்யாமல் மனித கறியை சாப்பிடாமல் இருக்காங்க. மாட்டுக்கறி சாப்பிட்ற மனுஷங்க, ஆட்டுக்கறி சாப்பிட்ற மனுஷங்க மனித கறி ஏன் சாப்பிடாமல் இருக்காங்க? மனித உயிர்களின் வலிகளை மனித உயிர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதுதான் பாதுகாப்பு. மனுஷங்களுக்கு அதுதான் பாதுகாப்பு. மனுஷங்களுக்கு உள்ள பாதுகாப்பே அதுதான். அதனால் இன்றைக்கி ஆப்பிரிக்காக்காரங்க அவங்க சகஜமாக பேசுகிறாங்க. நம்மளும் அவங்ககிட்ட சகஜமாக பேசுகிறோம், புரிஞ்சுக்கிறோம். நம்மை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். மொழி தெரிந்தால், மொழி நமக்கு தெரியுமா, அவர்கள் பேசுகிற மொழி நமக்கு தெரியுமானால், இப்போ பொதுவாக ஆங்கிலம் தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கும் ஆங்கிலம் தெரிஞ்சுன்னா சகஜமாக நீங்கள் பேசலாம். இல்லை அவங்க மொழி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க கூட நீங்கள் சகஜமாக பேசலாம். அந்த அளவுக்கு அப்போது அதெல்லாம் ஒரே இனத்தை சார்ந்த உயிரினங்களுக்குள்ளே தான் அது சாத்தியமாகுமே தவிர வெவ்வேறு இனத்தை ஒரு புலி பூனை கூட போய் சகஜமாக பேச முடியுமா? புலியும் பூனையும் ஒரே குடும்பம்தான். அதுக்காக புலியும் இப்போ புலி சிறுத்தையும் சகஜமாக பேசிக்க முடியுமா? சிறுத்தையும் புலியும் ஒன்றா சேர்ந்துக்க முடியுமா? ஒன்றா சேர்ந்து பழக முடியுமா? ஒரே கூட்டமாக வாழ முடியுமா? வாழ முடியாது. சிறுத்தையிலே நிறைய வகை இருக்குது. ஜாகுவார் இருக்குது, அந்த சிறுத்தையெல்லாம் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஜாகுவார் சிறுத்தை எதுவும் சின்ன சிறுத்தை ஒல்லியாக இருக்கும், ஒரு சிறுத்தை நீளமாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும். அந்த சிறுத்தையும் ஒன்றா பழக முடியுமா? பழக முடியாது. பேச முடியுமா? அதை பேச முடியும்னா உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஒன்றா கூட்டமாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தான் கூட்டமாகவே இருக்க முடியும். அதனால் அது அப்படி ஒரு கருத்து இருக்குன்னு எவ்வளோ பிழையானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உலகில் உள்ள அத்தனை மனித மக்களும் ஒரே இனக்குரங்கிலிருந்து வந்தவர்கள் தான். ஹோமோசேப்பியன்ஸ்னு சொல்கிறாங்க. ஹோமோசேப்பியன்ஸ் என்கிற குரங்கிலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கும், ஏதோ உராங்குட்டான் இருக்குது, சிம்பன்சி இருக்குது, நாட்டு வகை குரங்கு இருக்குது. அது மாதிரி குரங்குலே நிறைய வகை இருக்குது. அப்போ குறிப்பிட்ட வகை குரங்கிலிருந்து தான், ஏதோ ஒரு வகை குரங்கிலிருந்து தான் மனுஷங்க வந்திருப்பாங்க. குரங்குலே நிறைய வகை, எல்லாத்தையும் நம்ம சிம்பன்சி இல்லை குரங்கு என்கிற அந்த இதை அடிப்படையாக கொண்டு சிம்பன்சி உராங்குட்டான் எப்படி நிறைய இருக்குது. எது குரங்குலேருந்து வந்தாங்கன்னு நம்ம பொத்தாம் போது குரங்குலே நிறைய வகை இருக்குப்பா, எது உன்னுடைய இனம் அப்படின்னு நம்ம கேட்டால் அதான் ஹோமோசேப்பியன்ஸு சொல்கிறாங்க. ஹோமோசேப்பியன்ஸுங்கிற பேரை இன்னும் நல்லா பெட்டராக மாற்றிக்கலாம். நல்ல ஏன்னா அது நம்முடைய இனத்தின் பேராச்சே. அந்த பேரை இன்னும் நல்லா புரிகிற மாதிரி, பேச்சு வழக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். நம்ம சௌகரியத்துக்கு மாற்றிக்க வேண்டியதான். எல்லோரையும் மாற்றிக்கிட்டு அது எல்லோரும் ஏற்றுக்கிட்டு ஏன்னா அது ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட இன்னும் வேறு ஏதாவது நல்ல பேரை நம்மளே சூட்டி அதை ஏற்றுக்கலாம். ஏற்றுட்டு இதுதான் நம்முடைய இனம் அப்படின்னு நம்ம நம்புறது நல்ல விஷயந்தான். அதனால் நம்மலாம் வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறது எப்படிப்பட்டதுன்னா, இந்த இப்போது தேவர் இனம், நாடாருங்கிறது ஒரு இனம், அப்புறம் பிராமணர்களுங்கிற ஒரு இனம், செட்டியாருங்கிற ஒரு இனம், முதலியாருங்கிற ஒரு இனம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இனம்னா என்னன்னே தெரியாமல் நம்மலாம் தேவர் இனத்தை சார்ந்தவங்க, நம்மலாம் ஓர் இனம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர் இனம், நாடார் இனம், ஜாதியெல்லாம் ஒரு இனமாக்கிட்டானுங்க. ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு இனம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் ஒரு ஜாதிகாரனை ஏன் கொல்றான்? நீ வேறு இனம்னு நினச்சிக்கிறான், அதனால் உன்னுடைய உணர்ச்சிகளை எனக்கு புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஒரு இனத்தை சார்ந்தவங்க ஒரு ஜாதியை சார்ந்தவன் ஏன் இன்னொரு சாதியை சார்ந்தவர்களை ஏன் கொல்லுகிறார்கள், அடிக்கிறார்கள்? சாதி சண்டைன்னு வரும்போது கொலை கூட செய்கிறான். ஆனால் ஒரே சாதியை சேர்ந்தவன் அப்படி நம்புறவன் அது பண்ண மாட்டான். காரணம் என்னென்னா, ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் தான் ஒருவர் புரிந்து கொள்வார்கள், ஒருவருடைய வலியை புரிந்து கொள்வார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள். ஒற்றுமை தான் இது தான் அடிப்படையானது. இந்த ஒற்றுமை என்பது ஒரே இனத்தை சார்ந்த உயிரினங்களுக்குள்ளே தான் சாத்தியம். அதனால் இவன் இனத்தை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு சாதினா ஒரு இனம் போலுக்க, இது ஆரம்பத்துலேருந்தே வருது போலுக்க, நம்ம ஆதி காலத்துலேருந்தே இந்த நாடார், தேவர், செட்டியார், முதலியார், பிராமணருங்கிறது ஆதி காலத்துலேருந்தே வருது. இதெல்லாம் நம்மலாம் தனித்தனி இனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு
நாடார்களுடைய உணர்ச்சிகளை நாடார்கள் தான் புரிஞ்சுக்கிறது. நாடார்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது. நாடார்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது. இப்போ அப்படி இப்போ நாடார்கள் தேவர்கள்லாம் ஒற்றுமையாக இருக்குது, முதலியார்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது. நாமெல்லாம் ஒரு இனம், தேவர்கள்லாம் ஒரு இனம். இனம்னா என்னன்னே தெரில. ஒரே இனம் தான் இருக்குது. மனித இனத்தில் ஒரே இனம் தான் இருக்குது, குரங்கு இனம். குரங்கில் ஹோமோசேப்பியன்ஸுங்கிறது ஒரே இனம் தான். இவனை சௌகரியத்துக்கு மொழி தமிழ் இனம்னு சொல்கிறது, தமிழர்களை தனி இனமாக சொல்வது, கேரளாக்காரங்களை அவங்க மலையாளம் பேசுகிறவங்கள தனி இனமாக சொல்கிறது, யூத இனம்ங்கிற வார்த்தையை எதுக்கெல்லாம் பொருத்தி பார்த்துக்கிறானு பாருங்கள். இனம்ங்கிறது ஒன்று தான். இவனை யூத இனம், அப்புறம் ஐரோப்பிய இனம், ஆப்பிரிக்க இனம்ங்கிறது, அப்புறம் தமிழ் இனம், மலையாள இனம், அப்புறம் நாடார் இனம். இவன் சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் நாடார் இனம், தலித் இனம், பிராமண இனம், முதலியார் இனம், செட்டியார் இனம், கவுண்டர் இனம் இப்படின்னு சொல்லிட்டு ஜாதியெல்லாம் இனமாக்கிட்டான். அதனால தான் ஜாதி சண்டை போட்டுக்கிறான். ஏன்னா ஒரு இனத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் ஒற்றுமையாக இருக்க முடியும். அவங்க வேறு இனம்னு நீ சொல்லும்போது உனக்குள்ள சண்டை தான் போடுவ நீ. இப்போ ஆடுங்கிறது வேறு இனம், அதனால தான் நீ வெட்டி கறி சாப்பிட்ற, அதோட கறியை சாப்பிட்டுட்ருக்கு. மாடுங்கிறது வேறு ஒரு இனம், அதனால தான் அதை வெட்டி கூறு போட்டு நீ சாப்பிட்டுட்ருக்குற, அது வேறு இனம். அப்போது அது மாதிரி தான் நீ தேவர் இனம், தேவர் என்பது வேறொரு இனம், நாடார் என்பது வேறொரு இனம் அப்படி நீ நினைக்கிறதுனால தான் நாடாரும் தேவரும் சண்டை போட்டுக்கிற. தலித் என்பது வேறொரு இனம் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் தேவரும் தலித்துகளும் சண்டை போட்டுட்ருக்குறான். நாமெல்லாம் தமிழர் இனம் அப்படி சொல்லக்கூடாது. நாமெல்லாம் தமிழர் என்பது இனம் கிடையாது. அப்படி நீ நினைக்கிறதுனால தான் தமிழர்களும் கன்னடர்களும் சண்டை போட்டுக்கிறான். கன்னடர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தமிழர்னால் அது வேறொரு இனம்னு நினைக்கிறான். ஒரு இனம்தான், ஒரு இனத்துக்குள்ளே தான் ஒற்றுமையாக இருக்க முடியும். அப்புறம் நாமெல்லாம் மனித இனம். ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம், தமிழருங்கிறது ஒரு இனம், கர்நாடகங்கிறது இன்னொரு இனம், இது வெவ்வேறு இனங்கள். அப்படிங்கிறனால தான் கர்நாடகர்கள் தண்ணி தர மாட்டேங்கிறான், சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறானுங்க. இப்போ நாமெல்லாம் மனித இனம் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் அவங்க அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க. தண்ணி வேணுமா எடுத்துக்கோங்க, எங்கள் தேவைக்கு போக நீங்கள் உங்களுக்கு தேவையான தண்ணீரெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கர்நாடகர்கள்னால் கர்நாடகர்கள் தண்ணியை திறந்து விட்டுருவாங்க, நமக்கு தண்ணி தந்துடுவாங்க. ஏன்னா அவன் என்ன நினைப்பான்னா நம்ம இனம்னு நினச்சிப்பான். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கர்நாடகர்கள், அதனால் கர்நாடகாவில் இருக்கிறவங்களும் கர்நாடகர்கள், அதனால் நாமெல்லாம் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள், அதனால் நம்ம அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருவோம். அவன் இப்போ என்ன நினைக்கிறான்னா தமிழ்நாட்டுக்காரன் வேற ஒரு இனம், கர்நாடகர்கள் வேற ஒரு இனம் அப்போ அவங்களுக்கு அவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கூடாது. நாம் தான் ஒற்றுமையாக இருக்கணுமே தவிர அவங்களோட நாம் சேர்ந்துடக்கூடாது. ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் ஒற்றுமையாக இருப்பாங்க, வெவ்வேறு இனத்தை சார்ந்தவங்க ஒற்றுமையாகவே இருக்க மாட்டாங்க. நாய்கள் நம்ம கூட இருக்கலாம், ஆடு மாடுகள் நம்ம கூட இருக்கலாம், மனுஷங்க கூட இருக்கலாம். ஆனாலும் நாய்கள் அவைகளுக்குள்ளே தான் ஒற்றுமையாக இருக்கும். சாப்பாட்டுக்காக நம்மளை அண்டி பிழைக்கும் அது. அந்த மாதிரி மனுஷன் இப்போ நாய்கள் நம்ம கூட இருக்குங்கிறதுக்காக மனுஷங்களும் நாய்களும் ஒற்றுமையாக இருக்க முடியாது. மனுஷங்களுக்குள்ளே தான் ஒற்றுமையாக இருப்பாங்க. அந்த மாதிரி கன்னடர்களும் ஏன் தமிழர்களும் ஒற்றுமையாக இல்லை அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கன்னடர்கள் தனி இனம்னு நினைக்கிறாங்க. இனம்னா மனித இனம் ஒரே இனம் தான். குரங்குலேருந்து, அதாவது ஹோமோசேப்பியன்ஸுங்கிறது ஒரே இனம். தமிழர்கள் வேறு இனம், கன்னடர்கள் வேறு இனம், மலையாளிகள் வேறு இனம், தமிழர்கள். அதனால தான் மலையாளிகளும் தமிழர்களும் ஒற்றுமையாக இல்லை. அப்போ நமக்குள்ளெல்லாம் எப்போ ஒற்றுமையாக வரும் தெரியுமா, நாமெல்லாம் மனித இனம். இப்போ ஒவ்வொரு சாதி, ஏன் பிராமணர்கள் நம்ம கூட ஒற்றுமையாக, பிராமணர்னால் அது வேறோ தனி இனம்னு நினச்சிக்கிறாங்க. ஆதி காலத்துலேருந்து புறப்பட்டு வருது. அவங்களுடைய நிறம், அவங்களுடைய பேச்சு, தோற்றம் எல்லாம் வேறுபட்டுருக்கு. அதனால் நம்மெல்லாம் அவங்க கிடையாது, வேறொரு இனம். அந்த நினப்பு தான் அவங்களுக்கு அப்படி ஒரு தோற்றத்தையே உருவாக்குது. நம்மலாம் வேறொரு இனம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அந்த நினப்பு தான் அந்த தோற்ற இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம கூட பக்கத்தில் வாழ்ந்தால் கூட பிராமணர்களுடைய தோற்றத்தை பார்த்தாலே இவங்க பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அவங்களோட நினப்பு, அந்த கருத்தையே அவங்கள வித்தியாசமாக மாற்றுது, அவங்களுடைய தோற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்து. அவங்க வெள்ளை நேரத்தோடயே இங்கேயே இருக்காங்க. அந்த நினப்பு, நாமெல்லாம் இவங்க கிடையாது, நாம் வேற அவங்க வேற அப்படிங்கிற அந்த நினப்பே தோற்றத்தை மாற்றிடும். அது அப்படி அதனால் என்ன, இருந்துட்டு போடுதுன்னு விட முடியாது. இருந்துட்டு போட்டுரும். அப்படி இருந்தால் சண்டைகள் வரும். அவங்க நமக்கு எதிரான வேலைகளை செய்வாங்க. நாமெல்லாம் ஒன்று நினச்சாதான்
எந்த மாதிரி அதாவது இங்கே வந்து பிளவுகளை வேற்றுமைகளை விதைக்க மாட்டாங்க. அவங்களும் நாமளும் ஒன்றுங்கிற நினப்பு வரணும். நம்மளாம் மனித இனம்னு நினைக்கணும். இன்றைக்கி வந்து இப்போ இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சண்டை போட்டுருவாங்க. கலவரம்னு வந்தால் இந்த குஜராத் கலவரத்தில் இஸ்லாமியர்களை அவ்வளோ பேர்த்த கொன்னாங்க இந்த இந்து மதத்தில் உள்ள தீவிரவாதிகள். அப்போது வந்து இதெல்லாம் என்ன காரணம்னா, இந்துன்னா தனி இனம், இஸ்லாமியர்கள்னால் தனி இனம்னு நினச்சிக்கிறாங்க. நாம் எல்லாம் ஓர் இனம் அப்படின்னு அவங்க ஏன் நினச்சிருந்தா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இந்துக்களை பண்ணுவாங்களா, இஸ்லாமியர்களை கொடுமைப்படுத்துவாங்களா? பண்ண மாட்டாங்க. நம்மலாம் வேறு இனம், அவங்க வேறு நாம் வேறு அப்படின்னு நினைக்கிறதுனால தான். ஏன்னா அவங்க பழக்க வழக்கம் வேறு வேறையாக இருக்குது. இப்போ ஒரு ஆடுகளோட பழக்க வழக்கம் வேறு இருக்குது, மாடுகளோட பழக்க வழக்கம் வேறு வேறையாக இருக்குது. இப்போ வந்து மனுஷங்களோட பழக்க வழக்கம் வேறு வேறையாக இருக்குது. ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் ஒரே மாதிரியான பழக்க வழக்கத்தோடு இருக்கணும். அப்படி இல்லாதனால தான் அதுவும் வந்து நம்மலாம் வேறொரு இனம் அப்படின்னு நம்புறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. ஒரே மாதிரியான பழக்க வழக்கம் இருக்கணும், அப்போ தான் நாமெல்லாம் ஒரு இனம். இப்போது இஸ்லாமியர்கள் வேறு மாதிரியான பழக்க வழக்கத்தில் இருக்காங்க, இந்துக்கள் வேறு மாதிரியான பழக்க வழக்கம், கிறிஸ்தவர்கள் வேறு மாதிரியான பழக்க வழக்கம். இதுதான் வந்து அவங்க வேறு இனம், நாம் வேறு இனம் இப்படிங்கிற எண்ணத்துக்கு. அதனால தான் அவங்களுடைய வழிகளை இவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. கிறிஸ்தவர்களோட வழியை இந்துக்கள் புரிந்து கொள்வதில்லை, இஸ்லாமியர்களுடைய வழியை இந்துக்கள் புரிந்து கொள்வதில்லை, இந்துக்களின் வழிகளை உணர்ச்சிகளை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்வதில்லை. சண்டைன்னு வரும்போது ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாகுறாங்க. அது மாதிரி வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்க ஏன் சண்டை போடுறாங்க? அவங்க வேறு இனம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பழக்க வழக்கம் இருக்குது. அது மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது. மூட நம்பிக்கை தான் அப்படி ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்துது. நாம் வேறு அவங்க வேறன்னு நினைக்கிற அந்த நினப்பு தான் தனித்தனி பழக்க வழக்கத்தை ஏற்படுத்துது. இஸ்லாமியர்களுக்கும் தனி பழக்கம், அது மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது. அதனால தான் மூட நம்பிக்கையை உள்ளே சேர்க்கக்கூடாது. அது வந்து அதான் இஸ்லாமியர்களுக்கு என்ன பழக்க வழக்கம், அவங்க தொழுகை நடத்துவாங்க, அப்புறம் வந்து தொழுகை நடத்துறது, அப்புறம் வந்து சுன்னத்து செய்கிறது, அப்புறம் வந்து தாடி வச்சுக்கிறது, அப்புறம் வந்து பர்தா போடுறது, அப்புறம் இந்த மாதிரி இப்படி ரம்ஜான் மாதத்தில் உண்ணா நோன்பு இருக்கிறது, இப்படி தொழுகை நடத்தும், இப்படி அவங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம். அது எதனால் வருது? அந்த மத நம்பிக்கையினால் வருது. இடையில வந்து அந்த மத நம்பிக்கையினால வருது. மதம் என்பது இடையில வந்தது. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மதமே இல்லை. அப்படிங்கும்போது மதமே இல்லாத காலத்தில் மனுஷங்க எல்லாரும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. நாமெல்லாம் ஒன்றுன்னு நினச்சிருந்துருக்காங்க. கற்காலங்களில் மனுஷங்க இவ்வளோ சண்டை போடல. எவ்வளோ பெரிய உண்மைகள் இதில் அடங்கியிருக்கு பாருங்கள். எப்போ வேற்றுமைகள் வந்ததோ, எப்போ இந்த மதம் வந்ததோ, எப்போ வேற்றுமை வந்ததோ, எப்போ சாதிகள் உருவாச்சுதோ, எப்போ மதங்கள் உருவாச்சுதோ, அப்போ தான் வந்து இந்த சண்டைகளே வருது. நீ வேறு நான் வேறங்கிற எண்ணமே அப்போ தான் வருது. அதனால தான் சண்டை போடுறாங்களே ஒழிய, சும்மா ஒரு நாட்டை சேர்ந்தவங்க இன்னொரு நாட்டை சேர்ந்தவங்களோட சண்டை போடுவாங்க அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த வேற்றுமைகள் தான் அதாவது பழக்க வழக்கங்கள், நம்மளை மூட நம்பிக்கைகள் ஏற்படுத்திய வேற்றுமைகள் இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு மொழி என்கிற வேற்றுமை கூட கடந்த காலங்களில் 3000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் மொழி தான் இந்தியா முழுதும் ஆசியா முழுதும் பரவி இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லையும் தமிழோட தாக்கம் இருக்குது, தமிழோட பாதிப்பு இருக்குது, தமிழ் மொழியின் வார்த்தைகள் இருக்குது. அப்போது உலகத்தில் அதுவும் முதல் இனம் தமிழ் இனம் தான். தமிழ் இனம்னு சொல்லக்கூடாது, நானே சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ் தான் வந்து தாய்மொழி. தமிழ்நாட்டில் தான் உயிர்களே பிறந்துச்சு, இந்த மனித இனம் பிறந்தது. அப்படின்னா எல்லாருமே தமிழர்கள் தான். அப்போ வெவ்வேறு பகுதிக்கு போகும்போது அந்த பகுதி சார்ந்த உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு, அந்த தட்பவெட்ப நிலையால் பாதிக்கப்பட்டு அவங்க புதிய புதிய மொழிகள் பிறந்திருக்கலாம். முதல்ல எல்லாருமே தமிழ் தான் பேசியிருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதிரி நாம் வேறு அவங்க வேறங்கிற நினப்பு இருக்குது பாருங்கள். இந்த மொழி வேற்றுமை, வேறு மொழி பேசுகிறவங்க, இப்போ வந்து ஒரு மொழி பேசுகிறவங்கள இன்னொருத்தவங்க புரிஞ்சிக்க முடியாது. அதனாலே அவங்க வந்து இப்போ ஒரு இனம் இன்னொரு இனத்தை புரிஞ்சிக்காது. ஒரு ஆடு ஒரு மாட்டை புரிந்து கொள்ளாது. அது மாதிரி நம்ம வேறு மொழி சேர்ந்து பேசுகிறவங்கள நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னோடனே அவங்க வேற ஒரு இனம்னு நினச்சிக்கிறோம். ஒரு மொழி எப்படி வேறு மொழிகள், அப்போ முதல்ல நம்ம தமிழ் தான் பேசியிருக்கோம். அப்போ அப்படி பார்க்க போனால் கூட நாமெல்லாம் முதல்ல மனுஷங்க எல்லாருமே தமிழ் தான் முதல்ல பேசியிருக்காங்க. அப்போ வெவ்வேறு பகுதிகளுக்கு போகும்போது தான் அவங்க வந்து தனித்து விடப்படும் பொழுது தான் புதிய புதிய மொழிகள் பிறக்குது. ஒரு மொழி பேசுகிறவங்க இன்னொரு மொழிகளை இன்னொரு மொழி பேசுகிறவங்கள புரிஞ்சிக்க முடியாமல் போகுது. கன்னடர்கள் வந்து தமிழர்களை புரிந்து கொள்ள முடியாமல் போவதற்கு என்ன காரணம்?
அந்த மொழி வேறுபாடும் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் அவங்க வேறு நாம் வேறு, அவங்க வேற ஒரு இனம் நாம் வேற ஒரு இனம் அப்படின்னு நினச்சிக்கிறானுங்க. அதனால தான் இவங்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. உங்களுக்கு நாங்கள் ஏன் தண்ணி தரணும், தண்ணி சண்டைன்னு வரும்போது அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது அந்த மாதிரிலாம் ஏன் நடக்குதுன்னா, வேற ஒரு இனத்தை சார்ந்த உயிரினங்கள் ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ளாது. வேற ஒரு இனத்தை ஒரு ஆட்டோட உணர்ச்சி நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். ஆட்டோட வலிகளை நாம் புரிந்து கொள்ள மாட்டோம். ஒரு மாட்டோட வலியை நாம் புரிஞ்சிக்க மாட்டோம். ஆனாலும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. புரிஞ்சிக்க மாட்டோங்கிறதுக்காக ஆனாலும் பிற உயிரினம் நமக்கு வலிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் வலிக்கும். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படியாவது புரிஞ்சுக்கணும். அப்படி கூட புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கும்போது தான் அதை வெட்டி நம்ம சாப்பிட்றோம். மனுஷங்க ஏன் சாப்பிட்றாங்கன்னா அதோட வலியை நம்ம நோகாமல் ஒவ்வொரு ஊர்லேயும் சரி மாடுகளை கழுத்தறுத்து கொள்கிறாங்க. ஏன்னா அதோட வலியை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அது அலறுறது, கதறது நமக்கு. ஆனால் மனுஷங்களை வெட்டினா மனுஷங்களுக்கு புரியும், மனுஷங்களை கொன்னாக்கா மனுஷங்களை புரியும். மனுஷங்களோட வலியை மனுஷங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஒரு இனத்தை சார்ந்தவங்க நம்மெல்லாம். ஒரு ஆப்பிரிக்காரங்களை கொன்னா ஐரோப்பாக்காரனுக்கு புரியும், வலிக்கும், முடியக்கூடாது, அதுக்கு எதிராக போராடுவாங்க. ஏன்னா நம்மலாம் ஒரு இனத்தை சார்ந்தவங்க. ஆனால் ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொன்னா அந்த அளவுக்கு நமக்கு வலிக்காது. ஆனாலும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், நமக்கு வலிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லணும். அந்த மாதிரி செய்யாதீங்க, நமக்கு வலிக்கிற மாதிரி தான் ஒரு ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வலிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் மனுஷங்க ஒரே ஒரு இனத்தை சார்ந்தவங்க என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இதுவே ரொம்ப தெளிவானது. வேறு இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா, வேற்றுமையை வளர்க்கிற ஒரு மனப்பான்மையிலிருந்து தான் அது வரும். அப்படி ஒரு சிந்தனை வரும். மனுஷங்க வேறு இனத்தை, ஆப்பிரிக்காக்காரங்க வேறு இன குரங்குலேருந்து வந்தவங்க, ஐரோப்பாக்காரங்க வேறு இன குரங்குலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறது வேற்றுமையை வளர்க்கிற ஒரு மனப்பான்மையிலேருந்து தான் உருவாகும். எப்படின்னா, தேவர்லாம் வேறு இனம், நாடார்லாம் வேற ஒரு இனம், பிராமணர்கள்லாம் வேற ஒரு இனம், ஆரிய இனம், திராவிட இனம். இதுவே தப்பு. எல்லாருமே மனித இனம்தான். மனிதங்கிறது இனம் கிடையாது. மனிதம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. இப்போ பறவை, விலங்கு. பறவைங்கிறது இனம் கிடையாது. பறவை என்கிறது வாழ்க்கை முறை. அது பறக்கும் அப்படிங்கிறனால அது பறவை. விலங்குன்னா தாவர உண்ணிகள், மிருகம்னா மாமிச உண்ணிகள். அப்போ மீன்னா அது கடலில் வாழ்கிறது. மீனில் நிறைய பேர் இருக்குது. அதனால் மனிதம் என்பது பறவை, விலங்கு, தாவரம், பறவை, விலங்கு, மிருகம் அப்படிங்கிற மாதிரி மனிதம் என்பது ஒரு வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்ட ஒரு பெயர். இனத்தின் பெயர் கிடையாது. மனித இனம்னு சொல்லக்கூடாது. மீன்னா என்ன, அதில் ஒரு மீனாக இருக்குது, சுறா மீன் இருக்குது, திமிங்கலம் இருக்குல்ல. அதே மாதிரி மனிதம்னா அதில் நிறைய இருக்குது. மனுஷங்கன்னா வெறும் நாம் மட்டுமே கிடையாது. ஒரு குரங்கு கூட மனித உயிராக மாற முடியும். இன்னொரு குரங்கு கூட. அல்லது ஒரு ஆடோ மாடோ நாளைக்கு மனம் என்னும் நோய் ஏற்பட்டனால தான் நம்ம மனித உயிர். மனம் என்னும் நோய் ஏற்பட்ட அனைத்து உயிரினங்களும் மனித இனம்தான் இந்த உலகத்தில் இருக்கும். மனம் என்னும் நோய் ஏற்பட்டது நமக்கு மட்டும்தான். அதனால தான் நம்ம மனித உடல் மாற்றம்ங்கிறது நம்ம மனுஷங்களாக மாறினது எதனால்? மனம் என்னும் நோயினால்தான். உடல்லையும் மூளையிலையும் மனம் என்னும் நோய் நமக்கு பாதிக்கப்பட்டனால தான் நம்ம மனுஷங்களாக மாறணும். அப்போ மனம் என்னும் நோய் எந்த ஒரு உயிரினத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அவர்கள் நம்மை போன்ற இயல்புடையவர்களாக மாறுவார்கள். எந்த ஒரு உயிரினத்துக்கும். ஒரு நாய்க்கு கூட மனம் என்னும் நோய் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது கனவு காணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது? நாய்ங்கிறது ஒரு மிருகம். அந்த மிருகத்துக்கு மனம் என்னும் நோய் ஏற்பட்டதால் அவைகளை கூட நம்ம மனித உயிர்னு கூட சொல்லலாம். அவங்களும் மனுஷங்க தான். இப்போ ஒரு பறவை இருக்குல்ல, கிளியும் பறவை தான், காகமும் பறவை தான். ஆனாலும் கிளி வேறு, காகம் வேறு. அது மாதிரி நாயும் மனுஷங்க தான். நாமளும் அந்த ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுகிற நாமளும் மனுஷங்க தான். ஆனால் நாய் வேறு, நாம் வேறு என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு பறவையிலே நிறைய உயிரினம் இருக்குது. அது மாதிரி விலங்குல ஆடு, மாடு, குதிரை இப்படி நிறைய இருக்குது. ஆடும் குதிரை தான், மாடும் குதிரை தான். இல்லை, ஆடும் விலங்கு தான், மாடும் விலங்கு தான், குதிரையும் விலங்கு தான். ஆனால் ஆடு வேறு, மாடு வேறு, குதிரை வேறு. அது மாதிரி நாயும் மனுஷங்க தான், நாமளும் மனுஷங்க தான். ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிற நாமளும் மனுஷங்க தான், நாயும் மனுஷங்க தான். ஆனால் நாய் வேறு, நாம் வேறு. மனிதம் என்பது இனம் கிடையாது. நமது இனத்தின் பெயர் ஹோமோசேப்பியன்ஸ். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அப்படி அந்த அறிவியலை புரிந்து கொண்டால் நாம் அனைவரும் ஒன்று என்கிற ஒரு ஒற்றுமை உணர்ச்சி வந்துடும்.
நீ அறிவியலை புறக்கணிச்சிக்கிட்டு ஓன் சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து வேறு, நீ வேறு, நாங்கள் ஒரு இனம், நீங்கள் ஒரு இனம், தேவருங்கிறது ஒரு இனம், நாடாருங்கிறது ஒரு இனம், கன்னடருங்கிறது ஒரு இனம். அப்போது உன்னுடைய அறிவு, அதான் மூட நம்பிக்கைங்கிறது எவ்வளோ வன்மங்களை ஏற்படுத்துது பாருங்கள். நீ அறிவியலை புரிந்து கொண்டால் உலகம் முழுக்க ஒரு ஒற்றுமை ஏற்பட்டுவிடும். அறிவியலை ஏற்றுக்கொண்டவர்கள் உலகம் முழுக்க ஒரு ஒற்றுமை ஏற்பட்டுவிடும். நீ மூட நம்பிக்கையை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டேன்னா அது எந்த அளவுக்கு சண்டைகளை உருவாக்குது பாருங்கள். அதனால தான் மூட நம்பிக்கைகள் ஆபத்தானது. மனுஷங்க எல்லாருமே ஹோமோசேப்பியன்ஸுங்கிற ஒரே இனத்தை சார்ந்தவர்கள். இது வந்து அறிவியல் சொல்கிறது. இது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இது உண்மைதான். ஆனால் இந்த மூட நம்பிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, தேவருங்கிறது ஒரு இனம், கர்நாடகங்கிறது ஒரு இனம், தமிழருங்கிறது வேற ஒரு இனம், ஐரோப்பியருங்கிறது வேற இனம், ஆப்பிரிக்கருங்கிறது வேற இனம், கருப்பு நிறத்தவர்கள், சீனர்கள், அப்படின்னு ஒவ்வொரு இனம் தனித்தனியாக அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுக்கிட்டனால ஒருத்தர் ஒரு இனத்தை சார்ந்தவங்க இன்னொரு இனத்தை சார்ந்தவங்களோட புரிஞ்சிக்க கூடாதுங்கிறதுக்காக ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. கர்நாடகர்கள் தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஒரு இனத்தை சார்ந்தவங்க இன்னொரு இனத்தை சார்ந்தவங்கள புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்தந்த இனத்தை சார்ந்தவங்க தான் ஒற்றுமையாக இருப்பாங்க. அதனால தான் இப்போ வேறு இனத்தை சார்ந்தவங்க நாமெல்லாம் அப்படின்னு நினைக்கிறனால தான் இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். நாமெல்லாம் ஒரு இனத்தை சார்ந்தவங்க அறிவியலை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நாம் ஒற்றுமையாக முடியும். மனுஷங்க அனைவரும் ஒற்றுமை ஒன்று என்கிற ஒரு உண்மையை உணர முடியும். அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவியல் தான் நம்மை வந்து ஒன்றிணைக்கும். அறிவுபூர்வமான அந்த உண்மை. இந்த மூட நம்பிக்கைகள் இருக்குது பாருங்கள். இஸ்லாமியர்கள், இந்துக்கள், இந்த மாதிரி எல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் தனி இனமாகவும் இந்துக்கள் தனி இனமாகவும் நினைக்கிறனால தான் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அந்த மதம் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இஸ்லாமியர்களுக்கு நான் சொல்கிறேன், உன்னை வந்து மதம் பாதுகாக்குதுன்னு நீ நினைக்கிறல்ல, அது வந்து பொய். பிற மதத்திற்கும் உனக்கும் சண்டை ஏற்பட்டு இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இந்து மதத்திற்கும். அப்போ அதுக்கெல்லாம் நீ வந்து உன்னுடைய வேற்றுமை உணர்ச்சி தான் காரணம். நீ உன்னை இஸ்லாமியர்னு சொல்லிக்கிட்டல்ல, அது மாதிரி இந்துக்கள்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அந்த வேற்றுமை உணர்ச்சி தான் நீ 2 பேரும் சண்டை போட்டு அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கும் உயிரிழப்புகளுக்கும் காரணம். அதனால் மதம் இருக்கிற வரைக்கும் இந்த வேற்றுமைகள் இருக்கும். வேற்றுமை நீ வேற நான் வேறங்கிற உணர்ச்சி இருக்கிற வரைக்கும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்போம். நாமெல்லாம் ஒன்று என்கிற உணர்வு வர வேண்டும். நாமெல்லாம் ஓர் இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போது தான் நாம் ஒற்றுமையை உணர்வோம். மொழி ஏன் உருவாச்சுது? அது ஒரு பகுதி சார்ந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த தட்பவெப்பநிலை சார்ந்து தீர்மானிக்கக்கூடிய அந்த நிறம், ஒருத்தருடைய தோற்றம், ஒருத்தர் ஏன் வெள்ளையாக இருக்காங்க, இன்னொருத்தர் ஏன் ஆப்பிரிக்காவில் ஏன் கருப்பாக இருக்காங்க, அது அந்த பகுதியில் போய் நீ வந்து ஐரோப்பியர்கள் போய் ஆப்பிரிக்காவில் போய் வாழ்ந்தால் ஒரு 4-5 தலைமுறையில் அவங்களும் கருப்பாயிடுவாங்க. ஆப்பிரிக்கர்கள் போய் ஐரோப்பாவில் போய் வாழ்ந்தால் ஒரு 4-5 தலைமுறை 400-500 வருஷத்துக்கு அப்புறம் படிப்படியாக அவங்களும் வெள்ளை நிறத்துக்கு மாறிடுவாங்க. ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்தால் இந்தியர்களை போன்று மாநிலத்துக்கு மாறிடுவாங்க 4-5 தலைமுறையில். அது மாதிரி இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு போனால் 4-5 தலைமுறையில் அவங்களும் வெள்ளையாக மாறிடுவாங்க. அமெரிக்காவுக்கு என்ன நிறம் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பகுதியில் வாழ்கிறவங்க செவ்விந்தியர்கள் வாழ்ந்தாங்க. அவங்களோட நிறம் தான் அமெரிக்காவோட நிறமாக இருக்கும். அது மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்க வெள்ளையாக இருக்காங்களே, அதுவே பொய். ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்க கருப்பாக தான் இருப்பாங்க. அங்கே இருக்கிற அபர்ஜீனியஸ்னு ஒரு பழங்குடியினர் இருக்காங்க. அவங்க தான் அந்த பகுதி சார்ந்தவங்க. பகுதி சார்ந்து வாழ்கிற மனுஷங்க. அவங்களுடைய நிறம் கருப்பு. அவங்க வந்து தமிழர்களைப் போல் இருப்பாங்க. மூக்கு சப்பையாக இருக்கும். அப்போது வந்து ஆஸ்திரேலியாவோட நிறம் வந்து கருப்பு தான். இப்போ வந்து நம்ம ஒரு செயற்கையாக இப்போ எல்லாருமே வெள்ளை நிறத்தை நோக்கி போகிறாங்க. அதுக்காக வீடு, நம்ம காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறது, வெயில் படாமல் வாழ்கிறது, நமக்கு ஒரு வெண்மை நிறத்து மேலே ஒரு மோகம், இது எல்லாம் தான் நம்ம வெண்மை நிறத்தை இயல்பாகவே மாற்றுது. இல்லை, அந்த மோகம் தேவையில்லை. ஒரு நிறம் என்பது அதை உயர்ந்ததாக நீ நினைக்க தேவையில்லை. எல்லா நிறமும் நல்ல நிறம் தான். உண்மையிலே சொல்லப்போனால் கருப்பு நிறம் தான் ரொம்ப ஆரோக்கியமான நிறம், நல்ல பாதுகாப்பு நிறம். ரொம்ப வெள்ளையாக நீ வெயிலெல்லாம் போனால் பொத்து வடியும். அந்த தோல் வந்து ஆரோக்கியம் குறைவது, வெயிலை தாங்கிக்காது. குளிர் நிறைந்த பகுதிகளில் வெள்ளை நிறம் ஏற்புடையது. அதுவே வந்து வெயில் நிறைஞ்ச பகுதியில் போய் போனால் பொத்து வடியும், புண்ணாயிடும். அதனால் கருப்பு நிறம் அந்தந்த பகுதிக்கு சார்ந்து உனது நிறம் இருக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்.
அதுதான் ஆரோக்கியமானது. ஒரு குளிர் நிறைந்த பகுதிகளில் நீ கருப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வெயில் அடிக்கிற ஒரு பகுதியில் நீ அந்த கருப்பாக தான் நீ இருக்கணும். தமிழ்நாட்டில் நீ கருப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் அது ஆரோக்கியம். நீ ஆரோக்கியத்தை நோக்கி போனீன்னா உனக்கு நீ இந்த நிறத்தை நீ கொண்டாடுவ. இந்த நிறம் தான் நமக்கு பாதுகாப்பு, ஆரோக்கியம்தான் பெருசு நீ நினைக்கணும். நீ வெள்ளை நிறத்துக்கு ஆசைப்படுறன்னா நோய்க்கு ஆசைப்படுற. தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு நீ வெள்ளை நிறத்துக்கு ஆசைப்படுற அப்படின்னா அப்போ வெள்ளை நிறம் அப்புறம் ஒரு தோலில் ஆரோக்கியம் குறைவாக தான் உனக்கு போகும். நோய்க்கு ஆசைப்படுறன்னு அர்த்தம். ஆரோக்கியத்துக்கு ஆசைப்பட்டா இங்கே இருக்கிற நிறத்தை ஏற்றுக்கொள்வாய். அதுமாதிரி கருப்பு நிறங்கிறது ஆப்பிரிக்காக்காரங்களுக்கு அது ஏற்புடையது. அதுதான் ஆரோக்கியமானது. ஆப்பிரிக்காவில் போய் நீ வெள்ளையாக வாழணுன்னு ஆசைப்பட்டா அப்போ நோய் வெண்குஷ்டம் வந்தால் தான் நீ வெள்ளையாவ. அப்போ அது ஒரு நோய். ஆப்பிரிக்காவில் நீ கருப்பாக தான் இருக்கணும். அது மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவில் நீ கருப்பாக தான் இருக்கணும். வெள்ளையாக இருந்தால் அது ஒரு நோய். இந்த மாதிரி அந்தந்த ஆரோக்கியத்தை நோக்கி நீ போகும்போது தான் இந்த உடல் நிறங்களை நீ ஏற்றுக்கொள்வாய். அந்தந்த பகுதி சார்ந்த உடல் நிறங்களை நீ ஏற்றுக்குவ. இன்னொரு நிறத்து மேலே நீ ஆசைப்பட மாட்ட. இன்னொரு வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே வெள்ளையாக இருக்கணும். அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வெயில் படாமல் வாழ்கிறாங்க. நிலத்தில் இறங்கி வேலை பார்க்குறதில்ல. இன்றைக்கி நிலத்தில் இறங்கி யார் வேலை பார்க்குறா? இந்த இயற்கை வெயில் குளிர் இதோட கலந்து யார் வாழ்கிறாங்க? யாருமே வாழ்கிறதில்ல. அதனால தான் எல்லாருமே ஒரே மாதிரி ஆப்பிரிக்காவில் இருக்கவங்களும் வெள்ளை நிறத்துக்கு மாறுவாங்க இனிமேல். காரணம் என்னென்னா அது இனிமேல்னா என்ன, இந்த இயந்திர அறிவியல் உலகம் நீடிக்கிற வரைக்கும் வெண்மை நிற மோகங்கிறது அவங்களுக்கும் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போ எல்லாருமே வெண்மை நிற மோகத்தோடு வாழும்போது அப்புறம் இந்த வெயில் படாமல் வாழ்கிறது, செருப்பு போட்டுக்கிட்டு நடக்கிறது, இயற்கையிடமிருந்து நாம் நம்மை தனிமைப்படுத்தி கொள்வது, இது எல்லாமே வெள்ளை நிறத்தை நோக்கி தான் கொண்டு போகும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூட வெள்ளை நிறம் உள்ள மக்கள் அதிகமாகிட்டே வராங்க. காரணம் என்னென்னா வெண்மையாகிட்டு வராங்க நிறைய பேர். மாநிறம் வெண்மை, நம்மலாம் கருப்பாக இருப்போம், ஆனால் நம்ம வெண்மையாகிட்டு வரோம். காரணம் என்னென்னா நம்ம வாழ்க்கை முறை அப்படி இருக்குது. நம்ம காங்கிரீட் வீடு, வெயில் படாமல் வாழ்கிறது, நமக்கு ஒரு ஆசையும் இருக்குது. வெண்மை ஆகணுங்கிற அந்த ஆசை, அந்த முயற்சி, க்ரீம்களை வாங்கி தடவுறது, நமக்கு ஒரு கருப்பை வெறுக்கிறது. அதனால் வெண்மையாக இருந்தால் தான் நம்ம சந்தோஷப்படுவோம். நாம் சந்தோஷப்படுற மாதிரியே நம்ம உடம்பு மாறுது. அது ஒரு மூட நம்பிக்கை தான். தமிழ்நாட்டில் நீ கருப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த வெயிலோடு கலந்து வாழ முடியும், வெயிலை எதிர்கொள்ள முடியும். ஒரு மே மாதம்லாம் நீ வெள்ளையாக இருந்தேன்னா மே மாதம் வெயிலில் வெளியே வர முடியாது. மே மாதம் வெயில் நமக்கு ஏன் கொடுமையாக தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் மே மாதம் வெயில் கிடையாது. நாம் வெண்மை நிறமாக மாறிக்கிட்டே வரோம். மாநிறமாகவும் வெண்மை நிறமாக மாறிட்டு நம்ம கருப்பாக இருந்தால் நமக்கு இந்த வெயிலெலாம் சாதாரண விஷயம். கருப்பாக இருக்கிறவங்களுக்கு வெயில் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். அதுவே ரொம்ப வெள்ளையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வெயிலே இறங்க முடியாது. அவங்களால வீட்டுக்கு வெளியவே வர முடியாது. அப்போ தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்க நீங்கள் எதை விரும்புவீங்க? தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கருப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த வெயிலோடு கலந்து வாழ முடியும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, மே மாதம், ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட வருஷத்தில் 4-5 மாதம் நல்லா வெயில் அடிக்கும். அப்படி வெயில் அடிக்கும்போது நீ வீட்டை விட்டு நல்லா வெளியில் வரணும்னு நினைப்பியா, இல்லை வீட்டுக்குள்ளேயே பயந்துக்கிட்டு ஒளிஞ்சு கிடப்பியா? நீ வெள்ளை நிறமாக இருந்தால், தமிழ்நாட்டில் நீ வெள்ளை நிறத்தை விரும்பி உன்னுடைய நிறம் வெண்மை நிறமாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ? வெயிலை பார்த்தாலே நீ பயப்படுவ. காரில் போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவ, ஆஃபீஸுக்குள்ளே போயிடுவ. காங்கிரீட் கட்டடத்துக்குள்ளேயே இருக்கணும், நீ பாதுகாப்பாகவே இருக்கணும். ஒரு வெயில்னு போயிட்டு வெயிலில் போய் நின்றாத. அப்படி உடனே உனக்கு அந்த வெயிலை தாங்கிக்காது உடம்பு. வெள்ளை நிறம் என்பது வெயிலை தாங்கி கொள்ளாது. அப்போ நம்ம இங்கே கருப்பு நிறத்தவங்க தைரியமாக நடப்பாங்க, விளையாடுவாங்க, ஆடுவாங்க, ஓடுவாங்க, பாடுவாங்க, இந்த வெயிலில் நினைவாங்க, வெயிலில் காய்வாங்க, ஒன்றும் ஆகாது கருப்பு நிறத்தவர்கள். ஆனால் வெள்ளை நிறத்தவர்களுக்கு இது வெயில் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதை தாங்கிக்க முடியாது, தலைவலி வரலாம், ஏதோ வரலாம். அதனால் வெண்மை நிற மோகம் என்பது ரொம்ப முட்டாள்தனமானது. அந்தந்த பகுதிகளில் நீ சுதந்திரமாக வாழணும் அப்படின்னா, இயற்கையோடு கலந்து வாழணும் அப்படின்னா அந்தந்த பகுதிக்குன்னு ஒரு நிறம் இருக்குது. அந்த நிறத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் ஆப்பிரிக்கா பகுதியில் போய் நீ சுதந்திரமாக வாழணுன்னா நீ கருப்பாக இருக்கணும். அப்போ தான் நீ அந்த பகுதியில் சுதந்திரமாக வாழ முடியும். அந்த வெயில் உங்கள் உடம்புல பட்டாலும் ஒன்றும் ஆகாது. அங்கே போயிட்டு நீ வெள்ளையாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கவங்க தான் வெள்ளை நிறத்தை போய் நீ ஆப்பிரிக்காவில் போய் நீ வெள்ளை நிறத்தோடு வாழ்ந்தால் அந்த வெயிலில் அவங்களால வாழ முடியாது.
வெள்ளைக்காரங்களுக்கு வந்து வெள்ளை நிறத்தவர்களுக்கு வந்து குளிர் நிறைந்த பகுதிகள் தான் ஏற்றது, பனி பிரதேசங்கள் தான் ஏற்றது. அந்த அளவுக்கு ஒரு நிறம் வந்து எந்த அளவுக்கு நம்ம சுதந்திரமாக இயற்கையோடு இப்போ 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. எல்லோரும் இயற்கையோடு கலந்து வாழ போகிறாங்க. குடிசையில் வசிப்பாங்க. எப்பவும் குடிசைக்குள்ளே உட்காருவாங்களாம். இப்போ நம்ம எப்பவும் வீட்டுக்குள்ளே உட்காரதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே உடற்பயிற்சி, வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல், வீட்டுக்குள்ளே டிவி பார்க்குறோம், ஹோம் தேட்டரு, இப்படி எல்லாம் வீட்டுக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்ருக்காங்க மனுஷங்க. அதுவே குடிசையில் வாழ்ந்தால், இயற்கையோடு இணைந்த மனிதர்கள் குடிசையில் வாழ்ந்தால், ஒரு குடிசையில் 2 பேருக்கு மேலே படுக்க முடியாது. சின்ன சின்ன குடிசையாக தான் இருக்கும். அப்போ நீ தூங்குகிற நேரம் மட்டும்தான் உள்ளே இருக்கவே உனக்கு தோணும். ஒரு குடிசையோட உயரமே 6 அடி உயரம் தான் இருக்கும். 6 அடி 7 அடி உயரம் தான் இருக்கும். குனிஞ்சு உள்ளே போய் நீ உட்காந்துப்ப, படுத்துப்ப. அப்புறம் தூங்குகிற நேரம் மட்டும்தான் உள்ளே இருப்ப. மீதி நேரம் குடிசைக்கு வெளியில் வந்து தான் ஆகணும். நீ இந்த வெயில், மழை எல்லாத்தையும் நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது நீ இப்போது தமிழ்நாட்டில் இருக்கவங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குடிசையில் வசிக்கிறாங்கன்னு வைங்க. இயற்கையோடு இணைந்த மனிதர்கள் குடிசையில் வசிக்கிறாங்க. நீ தூங்குகிற நேரம் குடிசைக்குள்ளே இருப்ப. பகலானால் குடிசையை விட்டு வெளியே வந்து தான் ஆகணும். வெளியே வந்த உடனே வெயில் படம் உனக்கு. அந்த வெயிலை தாங்கிக்கணும். அதுக்கு இந்த பகுதி சார்ந்த நிறம் தான் உனக்கு தேவை. இந்த பகுதி சார்ந்த நிறம் எது? தமிழ்நாட்டு பகுதியில் கருப்பாக தான் இருக்கணும். கருப்பு நிறம் இருந்தால் தான் இந்த வெயிலை தாங்கிக்க முடியும். உன்னால் வெயிலில் நனைய முடியும், வெயிலில் நடக்க முடியும், வெயிலில் காய முடியும், வெயிலை தாங்கிக்க முடியும். நீ வெள்ளையாக இருக்கணும், குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு நீ வெள்ளையாக இருக்கணும்னு நினச்சேன்னா, நீ குடிசையை விட்டு வெளியே வந்தால் வெயிலில் போய் நிற்க வேண்டியிருக்கும். உன் உடம்புல புண்ணாயிரும், பொத்து வடியும். உன்னால் தாங்கிக்க முடியாது. வெயில் சுள்ளுன்னு படும். உன்னால் வெயில் தாங்கிக்கவும் முடியாது. தலைவலி வரும். வெயிலை பார்த்தாலே நீ பயப்பட ஆரம்பிச்சிருவ. அப்போது இயற்கையாகவே உனக்கு கருப்பு நிறத்தவங்க தைரியமாக நடந்து போவாங்க. கருப்பாக இருக்கிறவங்க பாருங்கள், தைரியமாக நடந்து போவாங்க. இந்த வெயிலெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஆனால் கருப்பாக இருக்கிறவங்களுக்கு குளிர் ஒத்துக்காது. ஒரு பனி பிரதேசம் வந்து தாங்கிக்க முடியாத ஒன்றாக இருக்கலாம் கருப்பாக இருக்கிறவங்களுக்கு. அப்போ அந்த பகுதியில் வெள்ளை நிறமுடையவர்கள் சகஜமாக வாழ்வாங்க. அந்த மாதிரி குளிரை தாங்குகிற திறன் வெள்ளை நிறத்துக்கு உண்டு. அதுவே வெயிலை தாங்குகிற திறன் வந்து வெள்ளை நிறத்துக்கு கிடையாது. வெயிலை தாங்குகிற திறன் கருப்பு நிறத்தவர்களுக்கு தான் உண்டு. அதனால் அந்தந்த பகுதி சார்ந்த தட்பவெப்பநிலை தாங்கிக்கிற மாதிரி அந்த நிறம் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வடிவம், தோற்றம் எல்லாமே தீர்மானிக்கப்படுது. அந்தந்த பகுதி சார்ந்த தட்பவெப்பநிலை சூழ்நிலை, இயற்கை சூழ்நிலை தான் காற்று, வெயில், மழை, உணவு எல்லாமே தான் அந்த பகுதியில் உள்ள மண், இது எல்லாமே அந்தந்த பகுதியில் உள்ளவர்களின் உருவங்களை தோற்றங்களை தீர்மானிக்கிறது. தோற்றங்களையும் எல்லாத்தையும் நிறத்தை தீர்மானிக்கிறது. மற்றபடி வந்து அதனால் வந்து அந்த வேற்றுமைகளை பார்த்துட்டு உடனே அவங்க வேறு இனம், நாம் வேறு இனம்னு நினச்சிடக்கூடாது. நாம் எல்லாம் ஒரே மனித உயிர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்களோ அந்த இனத்தை சார்ந்தவர்கள். ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சேப்பியன்ஸுன்னு கூட வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. நாம் யார்? சேப்பியன்ஸ் இனம். நல்ல அதாவது பேச்சு வழக்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேரை நம்ம வைக்கணும். எந்த ஹோமோ சேப்பியன்ஸுங்கிற அந்த பேரை மாற்றணும். பேச்சு வழக்குக்கு மனித இனம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உச்சரிப்புக்கு பொருந்துகிற மாதிரியான ஒரு பேரை நம்ம வைக்கணும். சேப்பியன்ஸ். நாம் அனைவரும் சேப்பியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹோமோங்கிறத எடுத்துரு. நாம் அனைவரும் சேப்பியன்ஸ். உலகத்தில் உள்ள எல்லாரும் சொல்லணும், நாம் அனைவரும் சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அல்லது இன்னும் அற்புதமான ஒரு பேரை நம்ம வைக்கணும். பேசுவதற்கு பொருத்தமாக, பேச்சு வழக்குக்கு அது வரணும். உச்சரிப்பதற்கு பொருத்தமாக வரணும். அந்த மாதிரி சேப்பியன்ஸ். மொழியை கடந்து எங்கள் மொழியில் நாங்கள் அதை வேறு மாதிரி சொல்லுவோம், அப்படி சொல்லக்கூடாது. சேப்பியன்ஸ்னால் சேப்பியன்ஸ் தான். எல்லா மொழியிலையும் சேப்பியன்ஸ்னு தான் சொல்லணும். அப்போ தான் நாம் அனைவரும் ஒன்று. இப்போ மனித உயிர்னு நாம் சொல்கிறோம், இங்கிலீஷில் ஹியூமன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. குரங்கு அப்படின்னா அது மங்கின்னு சொல்கிறாங்க, தமிழில் குரங்கு. அப்படி இல்லாமல் சேப்பியன்ஸ். உலகம் முழுக்க சேப்பியன்ஸ் ஒரே பேர் தான். அது ஒரே ஹோமோ சேப்பியன்ஸ்னு உலகம் முழுக்க எல்லா மொழியிலையும் ஹோமோ சேப்பியன்ஸ்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சில பொது பெயர்களையும் உருவாக்கணும். மொழி வேறு வேறாக இருந்தாலும் பொதுவான சில பெயர்களை உருவாக்க வேண்டும். இதெல்லாம் பேர் தானே.
குரங்குன்றது ஒரு பெயர் தானே, அப்போ ஏன் அதை வந்து இங்கிலீஷில் மங்கின்னு ஏன் சொல்கிற? அப்போது அது ஒரு பொதுவான பெயர் உருவாக்கு. பொதுவான பெயர்களை உருவாக்க வேண்டும். அப்போ தான் நாமெல்லாம் ஒன்றுங்கிற எண்ணம் வரும். நாமெல்லாம் ஒன்று என்கிற எந்த எண்ணம் வரும். நம்ம சிங்கம், அவங்க லயன்னு சொல்லுவாங்க, நம்ம சிங்கம்னு சொல்லுவோம். புலியை வந்து அவங்க டைகர்னு சொல்லுவாங்க. சரி, அதை விட்டுருவோம். அதை வந்து விட்டுருவோம். ஆனால் வந்து மனித உயிர்கள் வந்து அவைகள் எந்த ஹோமோசேப்பியன்ஸுங்கிறத உலகம் முழுக்க ஒன்றா தானே நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சிங்கத்தை அவங்க லயன்னு சொல்கிறாங்க, நம்ம சிங்கம்னு சொல்கிறோம். மலையாளத்தில் வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஹோமோசேப்பியன்ஸை மட்டும் ஏன் வந்து உலகம் முழுக்க ஒரே பேராக சொல்லிகிட்ருக்கீங்க? அது வந்து அறிவியல் பெயர்னு வைக்கிறாங்க. அப்போ அறிவியல் பெயர் செம்பருத்தினா அறிவியலுக்குன்னு ஒரு பெயர் இருக்குது. உலகம் முழுக்க அது அறிவியல் பெயர்னு ஒன்று வைக்கிறாங்க பாருங்கள். அந்த நடைமுறை பார்த்திங்களா, அதில் ஒரு விஷயம் இருக்குது. அது நாமெல்லாம் ஒன்று என்பதை உணர்த்துவதற்கானது. இப்போ செம்பருத்தி பூ, ரோசா, சைனஸ் ஏதோ சொல்லுவாங்க, அறிவியல் பெயர் அதுக்கு ஒன்று இருக்குது. அது உலகம் முழுக்க அறிவியல் பெயர். அந்த அறிவியல் பெயரை சொல்லிட்டாக்கா அது வந்து செம்பருத்தின்னு புரிஞ்சிக்கலாம். அது மாதிரி வந்து நம்ம வந்து மனுஷங்களுக்கு என்ன அறிவியல் பெயர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த அறிவியல் பெயரை ஒரு பொது பெயராக மாற்றணும். எப்படி ஹோமோசேப்பியன்ஸுங்கிறது நம்ம ஒரு பொது பெயராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதே மாதிரி மனுஷங்க அப்படிங்கிறத ஒரு பொது பெயராக மாற்றி அதையே நாம் ஏற்றுக்கணும். மனுஷங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? மனுஷங்கன்னு வைக்கலாம். தமிழில் உள்ள பேரை வச்சிடலாம் என்னை பொறுத்தவரை. ஏன்னா தமிழில் ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு உணர்வுபூர்வமாக உருவானது, அறிவியல் பூர்வமானது. தமிழ் மொழியில் உள்ள வார்த்தைகள் அறிவியல் பூர்வமானது. அதனால் மனிதம் என்பதே மனிதன் இதில் உள்ள விதையை மற்றவங்களுக்கு வைக்கலாம். இல்லை வைக்காமல் போங்க, அந்த பஞ்சாயத்து தேவையில்லை. என்ன போயிட்டு போங்க. இப்போ வந்து ரோட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு இருக்கும், மாடு படுத்து கிடக்கும். குளிர்காலங்கள்லாம் மார்கழி மாத குளிரில் கூட ரோட்டில் ஆடு மாடுகள்லாம் படுத்து கிடக்கும், நாய்கள்லாம் படுத்து கிடக்கும். அவைகளை பார்க்கும்போது நமக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்கும். எப்படி இந்த குளிரில் வந்து இரவு நேரங்களில் இந்த ஆடுகளும் மாடுகளும் சாலைகளில் படுத்து தூங்குகிறது, ஓய்வெடுக்கிறது, அவைகளுக்கெல்லாம் குளிராதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அவைகளை பற்றி நமக்கு வந்து பெருசாக பரிதாபமோ ஒரு கவலையோ வராது. ஆனால் ஒரு மனுஷங்க நைட்டு அந்த மாதிரி ரோட்லேயோ வந்து இரவு நேர குளிரில் வந்து ரோட்டில் கிடக்குறாங்க, ரோட்டில் படுத்து கிடக்குறாங்க, ஏதோ ஒரு போர்வையை போத்திக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க அப்படின்னா, அப்போ அதை பார்த்தா நமக்கு தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். அவங்களுக்கு ரொம்ப குளிரும், அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது, அவங்க அந்த கொசுக்கடியில் படுத்து கிடக்குறாங்க, பயங்கரமாக கடினமாக குளிரும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன்னா வந்து நாமெல்லாம் ஓர் இனத்தை சேர்ந்தவர்கள். இந்த ரோட்டில் படுத்து கிடக்குறாங்களா, அவங்க வந்து ஐரோப்பியர்களாக இருந்தால் என்ன, அவங்க வந்து ஆப்பிரிக்கர்களாக இருந்தால் என்ன, இந்தியாக்காரங்களாக இருந்தால் என்ன, சைனாக்காரங்களாக இருந்தால் என்ன, அவங்களுடைய வலி கண்டிப்பாக நமக்கு தெளிவாக புரியும். அந்த குளிரை அந்த குளிரை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த மார்கழி மாதமான இரவு நேர குளிரில் வந்து அவங்க சாலைகளிலே தெருவிலே படுத்து கிடக்குறாங்க, இருக்க வீடு இல்லாமல் அப்படி கிடக்குறாங்கன்னா அவங்களுடைய வலிகளை நம்மளால் தெளிவாக சந்தேகத்திற்கு இடமில்லாமல் புரிந்து கொள்ள முடியும். கண்டிப்பாக பாவம், அதுக்காக நம்ம ரொம்ப பரிதப்படுவோம். நமக்கு தெளிவாக தெரியும் அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு தெளிவாக தெரியும். ஆனால் ஒரு ஆடோ மாடோ ரோட்டில் படுத்து கிடக்குறோன்னா அது நம்ம வந்து கவலைப்பட மாட்டோம். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், கேள்விக்குறியாக இருக்கும். எப்படி அவைகளால் இந்த இரவு நேர குளிரில் தெருக்களில் சாலைகளில் படுத்து இரவு நேரத்தை கழிக்க முடிகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்விக்குறியாக தான் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஒரு இனத்தை சார்ந்தவங்க தான் அவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முடியும். மனுஷங்களோட உணர்ச்சியை மனுஷங்க புரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஆடுகளோட உணர்ச்சிகளை வந்து நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியாது. இந்த குளிர்காலத்தில் எப்படி மழையிலையும் குளிர்லேயும் இந்த பறவைகள்லாம் வெயில்லையும் மழையிலையும் வந்து கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கு. மழை பெய்யும்போது அந்த மரத்தில் பறவைகள்லாம் உட்காந்துருக்குது, மழையில் நனையுது. அவைகள் ஒன்றும் சாவது கிடையாது, மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருக்குது. குளிர்காலங்களையும் சரி, குளிர்காலத்தில் இரவு நேர மழையில் அது அந்த மரத்துலே தான் உட்காந்துருக்கு அந்த பறவைகள்லாம். ஆனாலும் அவைகள் உயிரோடு தான் இருக்கின்றன. ஆனால் மனுஷங்க இருக்க முடியுமா? மனுஷங்க இருக்க முடியாது, செத்து போயிடுவாங்க. அது நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியும். அது மாதிரி யாராவது மனுஷங்க அந்த மழை காலங்களில் ஒரு குளிர்காலங்களில் அந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் ஏன் மழையில் நனைகிறீங்க, ஏதாவது ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவோம். ஏன்னா உணர்ச்சிகளை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். மனித உணர்ச்சிகளை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் ஒரு இனம் என்பதால் தான்.
நாம் அனைவரும் ஓர் இனம் என்பதால் தான் அவர் உணர்ச்சிகளை தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். நமக்கு சந்தேகமே கிடையாது. மனித உணர்ச்சிகளை மனுஷங்களால் புரிஞ்சிக்க முடியுங்கிற அதில் நமக்கு எந்த வித சந்தேகமும் கிடையாது, எந்த வித குழப்பமும் கிடையாது, எந்த கேள்வியும் கிடையாது. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் யாருடைய இந்த அதனால் ஒரு ஆப்பிரிக்காக்காரங்களுக்கு ஒன்று நடந்தாலும் ஏதாவது ஒன்று நடந்தாலும் நமக்கு வலிக்கும். அதுக்கு எதிராக நம்ம குரல் கொடுப்போம். ஆப்பிரிக்காக்காரங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கு நம்ம குரல் கொடுப்போம். அதுமாதிரி ஐரோப்பாக்காரங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு ஆப்பிரிக்காக்காரங்க குரல் கொடுப்பாங்க. அதுமாதிரி ஆசியக்காரங்களுக்கு எதாச்சுன்னா பிற நாட்டவர்களுக்கு குரல் கொடுப்பாங்க. ஏன் இவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. காரணம், புரிஞ்சிக்க முடியும் நம்மளால் பிற இனத்தை சார்ந்த. அதனால் நாம் அனைவரும், இந்த உலகத்தில் உள்ள நாம் அனைவரும் ஒன்று என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. நாம் அனைவரும் ஒன்று, ஒரு இனத்தை சார்ந்தவர்கள், ஒரு இனத்தை சார்ந்த பிள்ளைகள், ஒரு தாய் மக்கள், ஒரு தாய் மக்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வேறு வேறு இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த வேற்றுமையை குறுகிய மனப்பான்மையிலேருந்து வெளிவருகிற ஒரு கருத்து. அது தேவருங்கிறது ஒரு இனம், நாடாருங்கிறது ஒரு இனம்னு சொல்லி அப்படி சொல்கிறவங்களோட மனப்பான்மை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது வேற்றுமையை ஏற்படுத்தி, பிளவுகளை ஏற்படுத்தி, சண்டை போடணும், ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, சச்சரவுகளை ஏற்படுத்தணும், யாரும் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிறவங்க தான் அந்த மாதிரி சொல்லிட்டு அலைவாங்க. வேற்றுமையில் குளிர்காயிறவர்கள், வேற்றுமை என்கிற தீயை மூட்டி அதில் உட்காந்து குளிர்காயிறாங்க பாருங்கள், அவங்க தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி அந்த கடந்த காலங்களில் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சியில். அவங்க முகாமைப்பு இதுக்கெல்லாம் என்ன காரணம், எல்லாம் உருவ அமைப்பு, உயரம், இதெல்லாம் பார்த்து அவங்க வேறு இனம், நாம் வேறு இனம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. மிக மிக தவறு. அதனால் நாமெல்லாம் ஏன் மனுஷங்களாக மாறணும் அப்படிங்கிறதுக்கு மனம் எனும் நோய் தான் காரணம். மனம் எனும் நோய் தான் நமது உடலில் உருவ மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த வகையில் ஒரே மாதிரி வெவ்வேறு இன குரங்குகளுக்கு இது போன்று மனம் எனும் நோய் ஏற்பட்டதா நான் கேட்குறேன். மனம் எனும் நோய் தான் மனித உயிர்களாக மாறியதற்கு காரணம். நாம் மாறியதற்கு, உருமாறியதற்கு காரணம். குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இப்போது ஹோமோசேப்பியன்ஸ் வகை குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நாம் மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் நமது உடலில் ஏற்பட்ட மாற்றம்தான் மனித தோற்றம். மனித தோற்றத்துக்கு நம்ம மாறணும். அப்படின்னா இப்போ ஆப்பிரிக்காக்காரங்க வேறு வகை இனத்தை சார்ந்தவர்கள், ஐரோப்பாக்காரங்க வேறு வகை இனத்தை சார்ந்தவங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் எல்லா இனத்துக்கும், வெவ்வேறு இனத்துக்கும் மனம் எனும் நோய் ஏற்பட்டதா? ஒரே நேரத்தில் ஆட்டுக்கும் மனம் எனும் நோய் ஏற்பட்டது, மாட்டுக்கும் மனம் எனும் நோய் ஏற்பட்டது அப்படின்னு அப்போ ஒரே நேரத்தில் ஏற்பட்டுச்சா மனம் எனும் நோய்? இல்லை, அது அப்படி ஏற்பட்டிருக்க முடியாது. அதனால் நாமெல்லாம் அனைவரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் தான். இப்போ கொரோனா நோய் வந்துச்சு. கொரோனா நோய் வந்தவுடனே அந்த தொற்று நோய் நாய்களுக்கோ பூனைகளுக்கோ ஆடுகளுக்கோ பரவவில்லை, மனுஷங்களுக்கு மட்டும்தான் அது பரவிச்சு. ஆப்பிரிக்காக்காரங்களுக்கு அது பரவவில்லை, ஏனென்றால் அவர்கள் வேறு இனத்தை சார்ந்தவர்கள். ஐரோப்பாக்காரர்களுக்கு அந்த அந்த கொரோனா தொற்று பரவவில்லை, ஏனென்றால் அவர்கள் வேறு இனத்தை சார்ந்தவர்கள். அப்படி இருக்கா? இல்லையே. சைனாக்காரங்களுக்கு வந்ததுனால தான் நமக்கே அது உலகம் முழுக்க பரவிச்சு. நாமெல்லாம் உலகம் முழுக்க நாம் ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால தான் அது பரவிச்சு. ஆடுகளுக்கோ மாடுகளுக்கோ கோழிகளுக்கோ கொரோனா நோய் தொற்றவில்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. அந்த கோழி, ஆடு, மாடு எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம கூட தான் அது வசித்து கொண்டு இருக்கிறது. நாய்களுக்கு ஏதாவது கொரோனா நோய் இருந்துச்சா? வரல. ஏன்னா அவை வேறு இனத்தை சார்ந்தவர், வேறு இனத்தை சார்ந்த ஒரு உயிரினம். அவைகளின் உடல் கட்டமைப்பு வேறு. ஒரே கட்டமைப்பு, நமது உடல் கட்டமைப்பு மனித உயிர்களுக்கு ஒரே மாதிரியான கட்டமைப்பு. அதனால தான் ஒரு தொற்று நோய் ஏற்பட்டுச்சுன்னா அது உலகம் முழுக்க அனைவருக்கும், மனுஷங்களை மட்டுமே அது பாதிக்குது பாருங்கள். இதுலேருந்தே தெரியும் நாமெல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. மனுஷங்களோட பிரச்சனை, நோய்கள் ஒரு வெளிநாட்டில் கண்டுபிடிக்கிற மருந்து தான் நம்ம உடலுக்கு அது பொருந்துது. அப்படி இருக்கும்போது நாமெல்லாம் ஒன்றுங்கிறதுல நாமெல்லாம் ஒன்று, ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நிறைய நம்ப தகுந்த காரணங்கள். ரொம்ப எளிதாகவே புரிஞ்சுக்கலாம் நாமெல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லி. இங்கே கண்டுபிடிக்கிற மருந்து அவங்களுக்கு பயன்படுது. அது மாதிரி இப்போது ஒரு நமக்கு பயன்படுத்துகிற ஒரு மருந்தை நாய்களுக்கு பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. அவைகளுக்குன்னு தனி மருந்து இருக்குது. அந்த மாதிரி நாமெல்லாம் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள், வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அது ஒரு மூட நம்பிக்கை. அது வேற்றுமையை விதைத்து நாங்கள்லாம் நானும் நீயும் எப்படி ஒன்றாக முடியும் அப்படிங்கிற சிந்தனையிலேருந்து உருவானது. எப்படி
எங்கள் ஜாதி வேறு உங்கள் ஜாதி வேறு, நீயும் நானும் எப்படி ஒன்றாக முடியும்? நாங்கள் உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி, நீங்கள் எப்படி நீங்களும் எப்படி நாங்களும் ஒன்றாக முடியும்? நீங்கள் வேறினம், நாங்கள் வேறினம் அப்படின்னு சொல்கிற ஒரு மனப்பான்மையிலிருந்து தான் ஐரோப்பியர்கள் ஒரு இனத்தை சார்ந்த குரங்கிலிருந்து வந்தார்கள். ஆப்பிரிக்கர்கள் ஒரு இனத்தை சார்ந்த ஒரு குரங்கிலிருந்து வேறொரு இனத்தை சார்ந்த குரங்கிலிருந்து வந்தார்கள். ஆசியக்காரங்க வேறொரு இனத்தை சார்ந்த குரங்கிலிருந்து வந்தாங்க. மங்கோலியர்கள், சீனர்கள், இவர்கள் எல்லாமே வெவ்வேறு இனத்தை சார்ந்த குரங்கிலிருந்து வந்தவங்கன்னு சொல்கிற அந்த கருத்து இருக்குல்ல, ரொம்ப வன்மம் நிறைந்தது. அதாவது நீயும் நானும் எப்படி ஒன்றாக முடியும்? நீ தாழ்ந்த ஜாதி, நான் உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி தான். அந்த சிந்தனையிலேருந்து தான் இந்த மாதிரி வேற்றுமைகளை பரப்புகிற ஒரு கருத்துகள் உருவாகிறது. அதனால் ஒற்றுமை, நாமெல்லாம் ஒன்று, நாமெல்லாம் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் என்கிற கருத்து தான் உண்மையானது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. சந்தேகத்திற்கு இடமல்லாமல் நம்ம இப்போ கொஞ்சம் அளவுக்கு நிரூபிச்சிருக்கோம். நம்மலாம் ஒன்றுங்கிறதுக்கு இதை விட வர என்ன இருக்குது? இப்போ செம்மறி ஆடு இருக்குது, வெள்ளாடு இருக்குது, ரெண்டுமே ஆடு தான். ஆனால் அதுக்காக ரெண்டுமே ஓரினம்னு நம்ம சொல்ல முடியுமா? ரெண்டுமே ஆடு, செம்மறி ஆடு, வெள்ளாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டுமே உடற்சேர்க்கையில் ஈடுபடுவதில்லை, ஒன்றோட ஒன்று, ரெண்டுமே ஆடு தான். அதுக்காக ரெண்டும் ஓரினம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவை வேறு இனம், நாம் வேறு இனம். ஒரு வெள்ளாட்டோட உணர்ச்சிகளை வெள்ளாடு தான் புரிஞ்சிக்க முடியும். செம்மறி ஆட்டோட உணர்ச்சிகளை செம்மறி ஆடு தான் புரிஞ்சிக்க முடியும். செம்மறி ஆட்டோட வாழ்க்கை முறை வேறு, வெள்ளாடோட வாழ்க்கை முறை வேறு. செம்மறி ஆடு ஒரே மாதிரி கூட்டமாக ஒரே திசையில் போயிட்டுருக்கும். வெள்ளாடு செதறி ஓடிட்டுருக்கும். அப்போ வெள்ளாட்டோட குணம் வேறு, செம்மறி ஆட்டோட குணம் வேறு. அப்போது அந்த மாதிரி வெவ்வேறு இனத்தை சார்ந்த, அது வெவ்வேறு இனத்தை சார்ந்த, செம்மறி ஆடுங்கிறது வேற ஒரு இனம், வெள்ளாடுங்கிறது வேற ஒரு இனம். அது மாதிரி அவை ஒன்றை புரிந்து கொள்ளாது. செம்மறி ஆடு செம்மறி ஆடுகளை தான் புரிந்து கொள்ள முடியும், வெள்ளாடு வெள்ளாடுகளை மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அதனால் அதுபோல் நாமெல்லாம் மனுஷங்க, ஆப்பிரிக்கர்கள் வேறு இனம், நாம் வேறு இனம் அப்படின்னா அவங்களுடைய பழக்கவழக்கம் வேறு வேறையாக இருக்கும். அவங்களுடைய பண்புகள், குணங்கள் வேறையாக இருக்கும். ஆப்பிரிக்கர்களுக்கு கல்யாணம்னாலே பிடிக்காது, அல்லது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. ஆப்பிரிக்கர்கள் வீட்டிலலாம் தூங்க மாட்டாங்க, தெருவில் தான் படுத்து தூங்குவாங்க. அவங்களுக்கு வீடே பிடிக்காது. அவங்க காட்டுவாசிகள், மலைகள்லையும் காடுகள்லையும் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களும் நம்மளை மாதிரி தான். அவங்களும் வீடு கட்டி வாழணும், குடும்பங்கிற அமைப்பு எல்லா உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. நாமெல்லாம் ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் என்பதற்கு உதாரணமாக குடும்பம் என்கிற அமைப்பு எல்லா ஊர்லேயும் இருக்குது, எல்லா நாடுகள்லேயும் இருக்குது, எல்லா நாடுகள்லேயுமே இருக்குது. அது மாதிரி கல்யாணம், திருமணம், இப்போ சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, அங்கிள், இது எல்லாமே எல்லா நாட்டிலையுமே இருக்குது. இதிலேருந்தே தெரியுது நாமெல்லாம் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் என்பது தெரியுது. நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள், எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியும். குடும்பம்னா என்னன்னு நீங்கள் எங்கே போய் பேசினாலும் காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள் கூட குடும்பமாகத்தான் வசிக்கிறார்கள். யாரும் போய் அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து பாரு அவங்கெல்லாம் அப்படி வாழ்கிறாங்கன்னு பார்த்துலாம் கற்றுக்கல. இயல்பாகவே ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்பது மனித வழக்கமாக இருக்கிறது. அது பகுதிகளை கடந்து, எல்லைகளை கடந்து எல்லாருக்குமே அந்த உணர்ச்சி இருக்குது. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நாமெல்லாம் ஒன்று அப்படிங்கிறது, நாமெல்லாம் ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் நாமெல்லாம் ஓர் இனத்தை சார்ந்தவர்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு நம்ம லேபில் போய் பரிசோதனை பண்ணுங்கிற அவசியமே இல்லை. மண்டை ஓட்டெல்லாம் வச்சு ஆப்பிரிக்க மண்டை ஓட்டை கொண்டு வாருங்கள், ஆசிய மண்டை ஓட்டை கொண்டு வாருங்கள், ஆஸ்திரேலிய மண்டை ஓட்டை கொண்டு வாருங்கள், சைனாக்காரங்களோட அந்த எலும்பு கூட கொண்டு வாங்க, மண்டை ஓட்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அவங்க கண் இப்படி இருக்குது, இவங்க கண் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வேறு இவங்க வேறு அப்படின்னு இவங்க நிரூபிக்கிறாங்க. உன்னுடைய நோக்கம் அதுவாக இருக்குது. அவங்க வேறு இவங்க வேறு அப்படின்னு நீ சொல்லணும்னு நினைக்கிற. அந்த நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி நீ ஒரு உண்மைகளை சொல்கிற. ஆனால் அது இப்போ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரிவினை விவாதம். அது பிரிவினை விவாதம். அதனால் நாமெல்லாம் ஒன்று அப்படிங்கிற அந்த அறிவியல் பூர்வமான உண்மைக்கு எதிராக சொல்லப்படுகிற ஒரு பிரிவுவாத கருத்துகள், பிரிவினைவாத கருத்துகள் அப்படின்னு தான் அதை நம்ம சொல்லணும். அதில் உண்மையை அந்த உண்மையை சொல்லணுங்கிற எண்ணம் இல்லை, வன்மத்தை விதைக்க வேண்டும், வேற்றுமையை ஏற்படுத்தி வன்மத்தை விதைக்க வேண்டும், மனுஷங்களை வேறுபடுத்தி வன்மத்தை விதைத்து சண்டை போட வைக்கணும், ஒருத்தர் வெட்டி சாகணுங்கிறக்காக தான் அந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லுகிறவங்களின் மனப்பான்மை அப்படித்தான் அமைகிறது. அதனால் நாமெல்லாம் ஒன்று என்பது தான் உண்மையை தவிர
நம்மலாம் ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் என்பது தான் உண்மையை தவிர வேறு வேறு இனத்தை சார்ந்தவர்கள் என்பது ஒரு கட்டுக்கதை, ஒரு மூட நம்பிக்கை வாதம். இப்போது மனித உயிர்கள் வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்கள் இந்த உலகம் முழுக்க இருக்காங்க. எல்லாம் ஒரே இனம் கிடையாது. மனுஷங்க எல்லாரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் கிடையாது, வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்கள். ஆப்பிரிக்கர்கள் கருப்பு நிறத்தில் இருக்கிற அந்த ஆப்பிரிக்கர்கள் வேறு இனத்தை சார்ந்த குரங்குலேருந்து வந்தவங்க. ஐரோப்பியர்கள் வேறு இனத்தை சார்ந்த குரங்குலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்வதாக இருந்தால், ஆசியாவிலேருந்து வந்த மனுஷங்க வேறு இனத்தை சார்ந்த குரங்குலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்வதாக இருந்தால், இப்போ இந்த மனித நிலையில் முழுமையடைகிறது இருக்குல்ல, அவங்க எந்த இனத்தை சார்ந்தவங்க? இப்போ நான் மனித நிலையில் முழுமையடைஞ்சிருக்கேன் அப்படின்னா நான் எந்த இனத்தை சார்ந்த குரங்கு அப்படின்னா, இப்போ நான் ஒரு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு இனிமை பிறக்கிற குழந்தைகளுக்கு மூளையின் செயல்பாட்டில் ஒரு மாற்றம் ஏற்படுது. என்ன மாற்றம்? தொடர்ச்சியாக எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள்லாம் வராது அப்படின்னு நான் இன்றைக்கி சொல்கிறேன். அப்படின்னா அது அப்போது எனக்குள்ளே நிகழ்ந்த ஒரு நிகழ்வை அடிப்படையாக வச்சு தான் நான் அந்த உண்மையை சொல்கிறேன். அப்படின்னா அப்போ இந்த மாற்றம் நான் எந்த இனத்தை சார்ந்த ஒரு குரங்குலேருந்து வந்தனோ அந்த இனத்திற்கு மட்டும்தான் அது பொருந்துமா? அப்போது ஆப்பிரிக்க மக்கள் வேறு இனத்தை சார்ந்த குரங்குலேருந்து வந்தவங்க அப்படின்னா அப்போ அவங்கெல்லாம் மனித நிலையில் அடைய மாட்டாங்களா? இப்போ நான் எந்த இனத்திலிருந்து வந்தனோ, எந்த இனத்தை சார்ந்த குரங்குலேருந்து வந்தனோ அந்த இனத்தை சார்ந்தவர்களுக்கு தான் அந்த மாதிரி மாற்றம் நிகழும். அதுதானே உண்மை. அப்படி தானே இருக்கும். நீ வேறு வேறு குரங்குலேருந்து வந்தவங்க, வேறு வேறு இனக்குரங்குலேருந்து வந்தவங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போது எனக்குள்ளே நடந்த மாற்றம் என்பது எந்த இனத்தை சார்ந்த குரங்கிலிருந்து ஏற்பட்டது? அப்போது இனிமே பிறக்கிற குழந்தைகள் அவங்களுடைய மூளையின் செயல்பாட்டில் பிற்காலங்களில் அவங்களுக்கு எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்காது. அவங்களால கடினமான வேலைகளை செய்ய முடியாது, முரட்டுத்தனமான வேலைகளை செய்ய முடியாது. இயற்கையோடு இணைஞ்சு வாழத்தான் ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகில் வாழ அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. புத்தகங்களை படிக்க மாட்டாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க, பள்ளிக்கூட புத்தகங்கள் அந்த மாதிரி ஆசைகளை வளர்த்துக்க மாட்டாங்க. இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் அவங்க வளர்த்துக்க மாட்டாங்க. அப்படின்னா இந்த ஆசைகள் நான் எந்த இனத்தை சார்ந்த குரங்குலேருந்து வந்தனோ அந்த இனத்தை சார்ந்த குரங்குகளுக்கு மட்டும்தான் அது கண்டிப்பாக பொருந்துவதாக இருக்க முடியும். அது ஆப்பிரிக்கக்காரங்களுக்கு அது பொருந்தாது. ஏன்னா ஆப்பிரிக்க மக்கள் வேறு இனத்தை சார்ந்த குரங்குலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு நான் இதை சொல்கிறேன். ஐரோப்பியர்கள் வேறு இனத்தை சார்ந்த குரங்குலேருந்து வந்தவங்க, சைனாக்காரங்க அவங்களாம் வேறு இனத்தை சார்ந்த குரங்குலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவர்களுக்கெல்லாம் மனித நிலை என்பது பொருந்தாது அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, மனித நிலையில் முழுமையடைதல் என்பது நான் எந்த இனத்தை சார்ந்த ஒரு குரங்குலேருந்து வந்தனோ, குறிப்பாக ஆசிய மக்கள் அல்லது தமிழக மக்கள் இவங்கெல்லாம் எந்த இனத்தை சார்ந்த ஒரு குரங்குலேருந்து வந்தாங்களோ அவங்க மட்டும்தான் மனித நிலையில் முழுமையடைந்ததாக அவர்களின் கூற்றுப்படி அது பொருள்படும். அப்படின்னா அப்போது இப்போ நான் குறிப்பாக அந்த ஆசிய இனத்தை சார்ந்த குரங்குலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா மனித நிலையில் முழுமையடைதல் என்பது ஆசிய இனத்தை சார்ந்த குரங்குகளுக்கு மட்டும்தான் அது பொருந்தும், மற்றவங்களுக்கு கண்டிப்பாக அது பொருந்தாது. ஆப்பிரிக்க மக்களுக்கு அது பொருந்தாது, ஐரோப்பிய மக்களுக்கு அது பொருந்தாது. அப்படின்னா அப்போது இனிமே பிறக்கிற குழந்தைகள் இருக்குல்ல, ஆசிய இனத்தை சார்ந்த குரங்குகளில் வந்த ஆசிய மக்களுக்கு இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு, ஆசியாவை சேர்ந்த இனிமே பிறக்கிற குழந்தைகளுக்கு அவங்க மனித நிலையில் முழுமையடைந்தவர்களாக இருப்பார்கள். அவங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை தான் ஆசைப்படுவாங்க, எளிமையானவர்களாக மாறிவிடுவார்கள். ஆனால் ஆப்பிரிக்க மக்களுக்கு அது பொருந்தாது. அவங்க எப்போதும் போல் ஆப்பிரிக்க மக்களுக்கோ ஐரோப்பிய மக்களுக்கோ அது பொருந்தாது. அவங்க எப்போதும் போல் ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டு விண்வெளிக்கு அங்கங்கே போயிட்டுருப்பாங்க. ஆனால் அந்த பயணத்தில் இனிமேல் அந்த ஆசிய மக்களுக்கு பங்களிப்பு இருக்காது. ஏன்னா ஆசிய மக்கள் வேறு, ஐரோப்பிய மக்கள் வேறு. ஐரோப்பிய மக்கள் வேறு இனத்தை சார்ந்த மக்களாக இருக்கிறார், வேறு இனத்தை சார்ந்த குரங்குலேருந்து வந்தவங்க. ஆசிய மக்கள் வேறு இனத்தை சார்ந்த குரங்குலேருந்து வந்தவங்க. அவங்க மனித நிலையில் முழுமையடைஞ்சிட்டாங்க. ஆசிய மக்கள் இனிமேல் அவங்க காடுகளில் தான் வாழ ஆசைப்படுவார்கள், இயற்கையோடு இணைந்து தான் வாழ ஆசைப்படுவார்கள். ஆனால் ஐரோப்பிய மக்கள் அப்படி ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேறு இனத்தை சார்ந்த குரங்கிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க நம்பிக்கைப்படி இந்த மாதிரி தான் நடக்க போகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம ஆசிய மக்கள், அதாவது குறிப்பாக நான் எந்த இனத்தை சார்ந்த குரங்குலேருந்து வந்தவங்க அப்படின்னு சில
அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுடைய கூற்றுப்படி பார்த்தா நாமெல்லாம் எளிமையானவர்களாக ஆகிவிடுவோம். நாமெல்லாம் யார்? அதாவது ஆசிய மக்கள், அதாவது இப்போ நான் எந்த இனத்தை சார்ந்த குரங்கிலிருந்து வந்தவர் அப்படின்னு யாராவது வாதிடுவதாக இருந்தால் அவர்களின் கூற்றுப்படி நாமெல்லாம் எளிமையானவர்களாக ஆகிவிடுவோம். எளிமையாக காடுகளில் வாழ்வதற்குத்தான் நாம் இனிமேல் தகுதியுடையவர்களாக, இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்குத்தான் நமக்கு தகுதி. நம்மெல்லாம் மென்மையானவர்களாக ஆகிவிடும். அப்படி ஆனால் என்ன ஆகும்? மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. இப்போ ஐரோப்பிய மக்கள் அவங்க எப்போதும் போல் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வன்மையானவர்களாக இருப்பார்கள். ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு விண்வெளி அங்கங்கே போயிட்டுருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு நம்மளால் ஈடு கொடுக்க முடியாது. இந்த ஆசிய மக்கள் அல்லது இந்திய மக்கள் இவங்களெல்லாம் ஈடு கொடுக்க முடியும். ஏன்னா இவங்க எளிமையானவர்களாக மாறி இவங்களுடைய மூளையின் செயல்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இவர்கள் படிக்க மாட்டாங்க, இனிமேல் படிக்க வேண்டிய அவசியம் இவங்களுக்கு இல்லை. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அந்த தேவை இருக்குது. ஏன்னா அவங்க வேறு, நாம் வேறு அப்படிங்கிற அந்த கூற்று அவ்வளோ விபரீதமானது. என்ன ஆகும் அப்படின்னா, மென்மையானவர்களை அவங்க அடக்கி ஒடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாம் திரும்பவும் நாமெல்லாம் மென்மையானவர்கள், நாமெல்லாம் முழுமையடைஞ்ச பிறகு நாம் மென்மையானவர்களாக மாறிவிடுவோம். நாமெல்லாம் முழுமையடைந்த பிறகு நாமெல்லாம் மென்மையானவர்களாக மாறும்போது காடுகளில் வாழ்வத்தான் நமக்கு தகுதி, நமக்கு புத்தகங்கள்லாம் தேவையில்ல. அப்படிங்கும்போது நம்மை மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த ஆப்பிரிக்கக்காரர்களோ சரி, ஐரோப்பியர்களோ நம்மை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. எளிமையானவர்களை அடிமைப்படுத்துறது தானே இந்த உலகத்தோட நடைமுறையாக இருக்கிறது. அதனால் வேறு வேறு இனத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற கூற்று உண்மையானால் மனித நிலையில் முழுமையடைவது என்பது அனைவருக்கும் அது பொருந்தாது. எல்லா இனத்துக்குமே அந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்ல முடியாது தானே. அது அப்போ நான் எந்த இனத்தை நான் என்னை வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்குள்ள நிகழ்ந்த ஒரு மாற்றம், ஒரு நிகழ்வு, அதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த உலகத்தில் நாளைக்கு ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. அதை நான் யூகித்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் நிகழப்போகிற ஒரு மாற்றத்தை நான் முன்கூட்டியே யூகிப்பதற்கு என்ன காரணம்? எனக்குள்ளே நடந்த ஒரு மாற்றம், அது இந்த உலகம் முழுக்க நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்? இந்த உலகம் முழுக்க மனுஷங்க எல்லாம் ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால தான் இந்த உலகம் முழுக்க அந்த மாற்றம் நடக்க போகிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் சில இங்கே ஏற்கனவே ஒரு கூற்று இருக்குது. என்னென்னா, மனுஷங்க ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா நான் எனக்குள் நிகழ்ந்த மாற்றம் நாளைக்கு இந்த உலகம் முழுக்க நிகழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஒரு இனத்தை சார்ந்த நான் எந்த இனத்திலேருந்து பிறந்தனோ அந்த இனத்தில் மட்டும்தான் இந்த மாற்றம் நடக்கும், மற்ற இனத்திற்கு இது பொருந்தாது. அப்படின்னா நான் எந்த இனத்தை சார்ந்த ஒரு குரங்கிலிருந்து வந்தனோ அந்த இனத்தில் மட்டும் இந்த மாற்றம் நிகழ்வதாக இருந்தால் நாம் மட்டும்தான் மாறுவோம், மற்றவங்களாம் மாற மாட்டாங்க. ஐரோப்பியர்கள் மாற மாட்டாங்க, ஆப்பிரிக்கர்கள் மாற மாட்டாங்க. நான் எந்த இனத்திலிருந்து வந்தனோ அந்த மக்கள் மட்டுமே மாறுவாங்க. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் மட்டும்தான் ஒரு எளிமையானவர்களாக, ஒரு இயற்கையோடு இணைந்து வாழ ஆசைப்படுகிறவர்களாக இருப்பார்கள், மென்மையானவர்களாக இருப்பார்கள், வன்முறை எண்ணம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் வன்முறை உணர்ச்சி இருந்தது. ஐரோப்பியர்களோ ஆப்பிரிக்கர்களோ அவங்களாம் வன்முறை உணர்ச்சியோடு இருப்பாங்க. சீனர்களோ வன்முறை உணர்ச்சி உடையவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது மென்மையானவர்களான நம்மை அவர்கள் அடக்கி ஆளுவதற்கு தான் அது வழிவகுக்கும். மீண்டும் நம்மை அடக்கி ஆளுவதற்கு தான் வழிவகுக்கும். அவர்கள் தங்களுடைய வன்முறையால் மீண்டும் நம்மை அடிமைப்படுத்தி அடக்கி ஆளுவதற்குத்தான் அது வழிவகுக்கும். அதனால் அந்த கருத்து விபரீதமான கருத்து. அந்த கருத்து உண்மையானால் அப்போ எதிர்காலத்தில் நடக்க போகிற உண்மையவே நம்ம மாற்ற வேண்டியதாக வரும். அதாவது வெவ்வேறு இனத்தை சார்ந்த குரங்கிலிருந்து நாம் வந்தோம் மனுஷங்க அப்படிங்கிறது உண்மையானால் எதிர்காலத்தில் நடக்க போகிற அந்த மாற்றமே வேறு மாதிரியாக இருக்கும். எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு மாற்றம், ஏன்னா ஒரு மாற்றம் என்பது ஒரு இனத்துக்குள்ளே தான் நடக்கும். இப்போ எனக்குள்ளே ஒரு மாற்றம் நடக்குன்னா நான் எந்த இனத்திலேருந்து வந்தனோ அந்த இனத்துக்குள்ளே அது மட்டும்தான் நடக்கும். நான் எந்த இனத்தை சார்ந்த ஒரு குரங்கிலிருந்து வந்தனோ அந்த இனத்திற்குள் தான் அந்த மாற்றம் நடக்கும். நான் சொல்லுகிற மாற்றம். நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்? உலகம் முழுக்க நாம் எல்லாம் ஒன்று, நாம் எல்லாம் ஒரே இனத்தை சார்ந்த ஒரு குரங்கிலிருந்து தான் வந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் நாளைக்கு நடக்க போகிற ஒரு மாற்றம் உலகம் முழுக்க நடக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். இல்லை, நீ நினைக்கிறது தப்பு, நம்மலாம் வெவ்வேறு இனத்தை சார்ந்த ஒரு குரங்கிலேருந்து வந்தவங்க அப்படின்னு நீங்கள் உங்களில் யாராவது சொன்னால் அந்த கூற்றுப்படி பார்த்தா நாளைக்கு நடக்க போகிற ஒரு மாற்றம், எனக்குள் நடந்த ஒரு மாற்றம், நான் எந்த இனத்தை சார்ந்த ஒரு குரங்கிலிருந்து வந்தனோ அந்த இனத்தை சார்ந்த ஒரு குரங்கில் மட்டும்தான் அந்த மாற்றம் நடக்கும். மற்ற குரங்கிலிருந்து அந்த மாற்றம் நடக்காது. மற்ற இனத்தை சார்ந்த குரங்குகளாக இருக்கிற அவர்களது கூற்றுப்படி பார்த்தா ஆப்பிரிக்கர்கள், ஐரோப்பியர்கள் அவங்களாம் வேறு வேறு இனத்தை சார்ந்த குரங்கிலிருந்து வந்தாங்க அப்படின்னா
அந்த இனத்தை சார்ந்த ஒரு குரங்கு அந்த மக்களுக்கு அந்த ஐரோப்பியர்களுக்கு ஆப்பிரிக்கர்களுக்கு அப்படி ஒரு மாற்றம் அவர்களுக்கு நடக்காது. அவங்கெல்லாம் வந்து மனித நிலையில் முழுமையடைய மாட்டாங்க. நான் எந்த இனத்தை சார்ந்த குரங்குலேருந்து வந்தனோ அங்கே தான் அந்த மாற்றம் நடக்கும். மனித நிலையில் முழுமையடைதல் என்கிற அந்த மாற்றம் அந்த இனத்தை சார்ந்த ஒரு குரங்களுக்கு தான் நடக்கும். அப்படி நடப்பதாக இருந்தால் மென்மையானவர்களை, எளிமையானவர்களை, வன்மையானவர்களை அடக்கி ஆள்வது தான் இயல்பாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எதிர்காலங்களில் ஐரோப்பியர்களோ, ஆப்பிரிக்கர்களோ, சீனர்களோ, ஜப்பானியர்களோ இந்த இந்திய பகுதி மக்களை நாளைக்கு இந்திய பகுதியில் இனிமே பிறக்கிற குழந்தைகள் மென்மையானவர்களாக, எளிமையானவர்களாக மாறும் பட்சத்தில் மாறி தான் ஆகணும். எனக்குள்ளே நடந்த மாற்றம் இனிமேல் அது இயற்கையாகவே வரப்போகுது. இனிமேல் பிறக்கிற குழந்தைகள்கிட்ட நடக்க போகுது. அப்படிங்கும்போது மென்மையானவர்களை வன்மையானவர்கள் அடக்கி ஆழ்வார்கள். அப்படிங்கும்போது நாமெல்லாம் மென்மையாக மாறும் பொழுது, நான் எந்த இனத்தை சார்ந்த குரங்கிலிருந்து வந்தனோ அந்த இனத்தை சார்ந்த அத்தனை மக்களும் மென்மையாக மாறும் பொழுது, வேறு இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சிலர் சொல்லுகிற அந்த கூற்றுப்படி இருக்கிற அந்த மக்கள், ஐரோப்பியர்கள், ஆப்பிரிக்கர், அவங்கெல்லாம் இன்னும் நம்மளை வந்து அடக்கி ஆளுவாங்க. அப்போ வந்து இந்திய மக்களுக்கு வந்து நான் எந்த இனத்தை சார்ந்த ஒரு குரங்கிலிருந்து வந்தனோ அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க. அப்படின்னு தானே அது அர்த்தம். அதனால் வந்து அது வந்து வேறு இனத்தை சார்ந்த ஒரு குரங்குலேருந்து நாம் வந்தோம் அப்படின்னா மனித நிலையில் முழுமையடைதல் என்பது குறிப்பிட்ட நான் எந்த இனத்தை சார்ந்த ஒரு குரங்குலேருந்து வந்தோன்னா அங்கே மட்டும்தான் அந்த மாற்றம் நடக்கும். வேறு எந்த இனத்தை சார்ந்த ஒரு குரங்குலேருந்து ஒரே நேரத்தில் ஒரே மாற்றம் வெவ்வேறு நடக்காது. ஒரே ஒரு மாற்றம் ஒரு இனத்தை சார்ந்த ஒரு இடத்துக்குள்ளே தான் அந்த மாற்றம் சீராக நடைபெறுமே தவிர, வேறு இனத்தை சார்ந்தவர்களாக நாம் இருக்கும் பொழுது ஒரு மாற்றம் நமக்குள்ளே நடக்கிற ஒரு மாற்றம் அது வந்து ஒரே மாதிரி இருக்காது. நாம் எல்லாம் இன்றைக்கி உலகம் முழுக்க நம்ம நிமிர்ந்து நடக்கிறோம். அப்புறம் வந்து முகத்தில் தான் தாடி முளைக்குது. உடம்பில் எந்த ரோமங்களும் இல்லாத நிலையில் இந்த உடல் தோற்றத்தில், அதாவது நிறத்தில் வேற்றுமை இருக்கலாம், வடிவத்தில் வேற்றுமை இருக்கலாம். ஆனால் உடலில் வந்து முகத்தில் தான் தாடி முளைக்குது. நாம் நிமிர்ந்து தான் நடக்கிறோம். இதெல்லாம் வச்சு இது எல்லாமே நாம் எல்லாம் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாம் உறுதி செய்கிறது. அதனால் வந்து வேறு இனத்தை சார்ந்தவர்கள் என்கிற அந்த கருத்து வந்து மிகவும் பொய்யானது. ஒரு போலித்தனமான ஒரு கருத்து, மலிவான ஒரு கருத்து, மட்டமான ஒரு கருத்து என்பதுதான் ஒரு உண்மை. நாம் அனைவரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் என்பதுதான் உண்மை. உலகில் உள்ள அனைத்து மக்களுமே அனைத்து மனித உயிர்களுமே ஒரே இனத்தை சார்ந்த ஒரு குரங்கிலிருந்து தான் வந்தவர்கள். குறிப்பாக அறிவியல் கூற்றுப்படி பார்த்தாலே ஹோமோசேப்பியன்ஸ் என்கிற வகை குரங்கிலிருந்து தான் நாம் வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அதையே நம்ம அதுதான் உண்மை. ஏதோ ஒரே ஒரு வகை குரங்கிலிருந்து தான் ஒரு வகை குரங்கிலிருந்து தான் நம்ம எல்லாமே வந்திருக்கோம். அப்போ அறிவியலை வந்து இன்னும் நம்ம வந்து மீண்டும் அது வந்து அறிவியலை வந்து மீண்டும் கேள்விக்குள்ளாக்கணும். அவங்க வந்து ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு குரங்கிலிருந்து தான் மனுஷங்க வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது மிக மிக தவறான கருத்து. மனுஷங்க வந்தது வந்து தமிழ் பகுதியில் தான், அது தென் தமிழ்நாட்டில் தான் மனுஷங்க வந்து வந்தாங்க. மனுஷங்க வந்து தென் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு குரங்கு இனத்திலிருந்து தான் மனித உயிர்கள் அந்த மனம் என்னும் நோய் ஏற்பட்டதால் அவர்களுக்குள் அந்த மாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கி மனித உயிர்களாக நாம் உலகம் முழுக்கும் பரவி இருக்கிறோம். இதுதான் உண்மை. அதனால் அறிவியல் சொல்கிற அத்தனையும் உண்மைன்னு நம்ம நம்பிடக்கூடாது. அறிவியல் சொன்னால் நம்பணும் அப்படின்ற ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அறிவியலே நம்ம கேள்விக்குள்ளாக்கணும். அறிவியலுக்கும் இன்னும் நிறைய பரிசோதனைகள் நிறைய பண்ணாமல் இருக்காங்க. நிறைய முடிவுகள் அத்தோடு முடிச்சிட்டாங்க. அதாவது ஆப்பிரிக்காவில் வந்து மனுஷங்க வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த ஒரு குரங்கிலிருந்து தான் மனித பிறவிகள் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்கள, அதை மீண்டும் கேள்விக்குள்ளாக்கணும். அதே ஒரு இறுதியான முடிவாக நினச்சிக்கிட்டு அதோடு முடிச்சிட்டாங்களா அந்த ஆய்வுகளை, இல்லை இன்னும் பண்ணிகிட்ருக்காங்களான்னு தெரில. ஏன்னா மனித உயிர்கள் பிறந்தது வந்து தென் தமிழ்நாட்டில் தான், லெமூரியா கண்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அங்கேருந்து தான் வந்து மனித உயிர்கள் பிறந்தார்கள். அதற்கு மேலும் ஒரு சாட்சியாக நான் எப்போ அதை உறுதியாக நம்பினேன் அப்படின்னா, இப்போ முதல்ல எனக்கு அப்படி ஒரு கவனமே எனக்கு இல்லை. எனக்கு தென் தமிழ்நாட்டில் தான் மனுஷங்க பிறந்தாங்க, மனித உயிர்கள் வந்து குரங்கிலிருந்து மாறி வந்தாங்க, அந்த மனம் என்னும் நோய், அதெல்லாம் எனக்கு வந்து அதில் ஒரு கவனமே இல்லை. பெருசாக நான் புத்தகம் படிக்கிற வழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்குள்ள ஒரு நடந்த மாற்றம் இருக்குது பாருங்கள், அதை வச்சு தான் நான் உறுதியாக சொன்னேன். அப்போ தான் நான் ஒரு முடிவே எடுத்தேன்.
மனித உயிர்கள் தென் தமிழ்நாட்டில் தான் பிறந்தாங்க அப்படின்னு. நானும் அங்கே தான் பிறந்தேன். அங்கே பிறந்த எனக்கு தான் மனித நிலையில் முழுமையடைகிற அந்த நிலை எனக்கு தான் கிடச்சிது, எனக்குள்ளே நிகழ்ந்தது. அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். மனித உயிர்கள் இன்னும் மனித உயிர்களாக முழுமையடையவில்லை. அந்த முழுமையடைந்த முதல் ஆளாக நான் இருக்கிறேன். அப்போ நான் தென் தமிழ்நாட்டில் பிறந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு தான் அந்த இடத்துல தான் ஏற்கனவே மனித உயிர்கள் குரங்கிலிருந்து மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கருத்தை அப்போ தான் நான் புதிதாக உணர்கிறேன். ஒரு சாதாரணமாக ஒரு கருத்தை நான் கடந்து போயிட்டுருந்தேன். அந்த கருத்து என்னிடத்தில் ஒரு பிரம்மாண்டமான வடிவமாக உருவெடுத்தது. எனக்கு அப்போது தான் அது புரிந்தது. அப்போ நான் மனித உயிர்கள் இன்னும் முழுமையடையவில்லை. நான் தான் அந்த மனித உயிராக மனித நிலையில் முழுமையடைகிற முதல் ஆளாக நான் இருக்கிறேன். அப்படின்னா அது எந்த இடத்தில் பிறந்த எனக்கு நிகழ்கிறது? நான் தென் தமிழ்நாட்டில் பிறந்தவன், திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவன் நான். அப்போ எனக்குள்ளே அந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னா அப்போ அந்த பகுதியில் தான் ஏற்கனவே மனித உயிர்களும் பிறந்திருக்கணும். மனித உயிர்கள் அந்த பரிணாமம் வந்த மாற்றம் நிகழ்ந்திருக்க வேண்டும். அந்த பகுதியில் சார்ந்த எனக்கு அது மீண்டும் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்போது அப்படித்தான் நான் அதை உணர்றேன்னு தவிர ஒத்துக்கிறேன். அப்படி தான், அதனால தான் நான் ஒத்துக்கிறேன். அது மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன்.